ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। ஏகாதசி மகா மகோத்சவ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஏகாதசி சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இது ஒரு வாரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 15 நாள் அப்படிங்கறதுனால போன வெள்ளிக்கிழமை இப்ப திரும்ப இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. இன்றைய ஏகாதசி ரமா ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம். எப்பவும் போல இது இது நம்மளுக்கு நிறைய ஏகாதசி மகாத்மியங்கள் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு வந்துட்டோம். சோ அதுல என்ன நம்மளுக்கு ஒண்ணு இப்ப மனசுல வந்திருக்கணும் அப்படின்னா, இது பிரம்ம வைவர்த்தன புராணம். அதுலதான் இந்த மகாத்மியங்கள் வருது. யாருக்கும் உள்ள உரையாடலாக வருது அப்படின்னா, கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும். யுதிஷ்டர் கேக்குறார், ஓ ஜனார்தன அப்படின்னு. ஐப்பசி மாதம் தேய்பிறையில் அக்டோபர் நவம்பர் தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையும் சிறப்பையும் விளக்குங்கள் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு கிருஷ்ணர், ஓ மன்னர்களில் சிங்கம் போன்றவனே அப்படின்னு சொல்லி அவரை யுதிஷ்டரை பெருமைப்படுத்தி சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த ஏகாதசியின் பெயர் ரமா ஏகாதசி. சிறப்பு என்ன அப்படின்னா, ஒருவரின் பாவ விளைவுகளை எல்லாம் போக்கும். இதன் பெருமையை இப்ப நீ கேள், அதனுடைய மகாத்மிய கதையை கேள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு காலத்துல முச்சக்குந்தா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாராம். அவர் மிகுந்த பெருமை வாய்ந்தவர், புகழ் பெற்றவர். இந்திரன் எப்படி ஸ்வர்கலோகத்துல ஆட்சி புரிவாரோ அப்படி ஆட்சி புரிந்தவராம். அவர் இந்திரலோகத்து மன்னனாகிய அதாவது ஸ்வர்கலோகத்து மன்னனாகிய இந்திரன் அவருக்கு நண்பர். அவ்வளவு பிரசித்தி பெற்றவர். அப்புறம் யமராஜர், வருணன், குபேரன், விபீஷணன் அப்படின்னு எல்லாருமே இத்தகைய மகான்கள் எல்லாரும் அவருக்கு நண்பராக இருந்தாங்களாம் முச்சகுந்தருக்கு. அப்படி வாய்மையோடு இருக்கக்கூடியவர், தவறுகளுக்கு இடமே இல்லை, பொய் சொல்ல மாட்டார், அந்த மாதிரி இருக்கார், வாய்மை. அப்புறம் விஷ்ணுவின் பக்தர், அந்த பக்தி தொண்டில் அயராது ஈடுபட்டிருப்பார். அதற்குதான் அவருடைய ஆட்சி நேர்மை மிகுந்ததாக இருக்கும். அதாவது அவரு இப்ப இந்த கதையில பார்ப்போம், அவர் எப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பான விஷ்ணு பக்தர்னு. மகள் பிறக்கிறாள். அவளுக்கு சந்திரபாகா அப்படின்னு அந்த புனித நதியின் பெயரை வைத்து அவளை அழைக்கிறார். அவளுக்கு அப்பெல்லாம் திருமண காலம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா வந்துடும் இல்லையா? அது போல அந்த பெண் திருமண பருவம் மறைந்தவுடன் சந்திரசேனா அப்படின்றவருடைய மகன் சோபனா அப்படின்றவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். ஒரு நாள் அந்த பெண் ஒரு ஏகாதசி என்று தந்தை வீட்டுக்கு வருகிறாள். தந்தையினுடைய அரண்மனைக்கு தன் கணவனோடு வருகிறாள்.
அப்ப ஏகாதசி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? நாம இப்ப நம்ம வீடுகள்லயே வந்து நாம் ஏகாதசி கடைபிடிக்கிறவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் நம்ம வீட்ல ஏகாதசி கடைபிடிக்கலன்னா அவர்களுக்காக நம்ம மற்ற சமையல் உணவு பதார்த்தங்கள் சமைக்க தான் செய்கிறோம். ஆனால் இவர் வந்து எப்படி கண்டிப்பானவர் தெரியுமா? முச்சக்குந்தர் அவருடைய அரண்மனையில் முதல் நாளே தசமி அன்றே ஊருக்குள்ளேயும் சரி அரண்மனையிலும் சரி சேவகர்களை விட்டு அறிவிப்பு செய்து விடுவாராம். நாளை யார் வீட்டிலும் வந்து ஏகாதசி அல்லாத உணவு சமைக்கப்படக்கூடாது அப்படின்னு அரண்மனையில் அவர் ஆணைப்படி ஏகாதசி உணவு மட்டுமே இருக்கும். ஏகாதசி விரதமாகவே இருக்கும், உணவே இருக்காது. அப்படி இருப்பாராம். அதை கண்டிப்பாக சொல்வாராம். சரி, இப்ப சந்திரபாகா வந்திருக்கா தன்னுடைய கணவன் சோபனாவோட. அவருக்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னா பசி பொறுக்க மாட்டாராம். யாரு? அந்த சோபனா. அதனால இந்த பெண் கேட்க சொல்றா, ஏகாதசிக்கு என் தந்தை மிகவும் கண்டிப்பானவர். அதற்கு முன்தினமே எல்லாருக்கும் அறிவித்து அவர் வந்து யாரையும் உணவு உண்ண விட மாட்டார். இப்போ என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப வந்து ஐயோ, இந்த பையனும் சோபனாவும் யோசிக்கிறார், நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வேன், என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப சந்திரபாகா சொல்றா, என் தந்தை வந்து நீ வந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்கிறாய். ஆனால் அவர் எப்படி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய யானை குதிரைகளுக்கு கூட உணவு கொடுக்க மாட்டாராம், ஏகாதசி விரதம் கடைபிடிக்க வைப்பாராம். அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் எம்மாத்திரம் உனக்கு நீ எப்படிதான் நீ உணவு உண்பாய்? முடியாதே. நீ அப்படி உனக்கு சிரமமாக இருக்கும், நான் நீ உணவு உண்டுதான் ஆக வேண்டும் என்றால் நீ வந்து நம்முடைய வீட்டிற்கு உன்னுடைய வீட்டிற்கு நீ சென்று விட வேண்டியதுதான், இங்க இருக்க வேண்டாம், நீ முடிவெடுத்துக்கொள், முடிவு பண்ணிக்கோ. இங்க இருக்கணும்னா நீ வந்து விரதமாக தான் இருக்க வேண்டும், சாப்பிடணும்னு நினைச்சனா உன்னுடைய வீட்டுக்கு நீ போயிடணும் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து யோசிக்கிறான். யோசிச்சு சொல்றான், விதிப்படி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் சந்திரபாகா, நான் வந்து விரதமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்க்கலாம், நான் இருக்கேன். அதனால ஒரு பகல் ஓட்டி விடுகிறான். அவனுக்கு வந்து பகல் முழுவதும் உணவில்லாமல் பசி அப்படியே தொண்டை வறள்கிறது, அந்த பசி தாகம் எல்லாம் வருது, அவனால தாங்க முடியலதான். ஆனாலும் பொறுத்து கொண்டு பகலை கடந்து விடுகிறான். இரவு வந்து ஆனால் எப்போதும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஆனந்தமாக காலை நேரம் போயிடுச்சு. எப்பவுமே நம்ம என்ன பாக்குறோம்? ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து நாம சங்கீர்த்தனம் செய்வது ரொம்ப விசேஷம்னு பாக்குறோம். சோ அந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்க? பகல் நேரம் முடிந்தவுடன் இரவுக்காக காத்திருந்து அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் எல்லாத்துலயும் ஈடுபடுறாங்க. இவனால முடியல. பசி பொறுக்க முடியாமல் இருக்கிறான். காலை எப்போது வரும் சாப்பிடலாம்னு இருக்கான். ஆனால் அதற்குள் அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அவனுக்கு வந்து பொறுக்க முடியாத பசி வந்து விடுகிறது. அதனால் வந்து அவன் உயிரையே துறந்து விடுகிறான். அப்ப அந்த முச்சுக்குந்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு வந்து ஏகாதசி என்று உயிர் பிரிந்திருக்கிறது. அதனால் அவனுக்குள்ளே ஈமச் சடங்குகளை மிக பிரசித்தியான முறையில ரொம்ப கோலாகலமாக செய்கிறார். பகவான் திருவடியை அவன் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சந்தன கட்டைகளை எரித்து அவனுடைய ஈமச் சடங்குகள் எல்லாம் பண்றார். பண்ணினோடனே ஆனால் மகளை என்ன சொல்றார்? அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா? இந்த மகன், அதாவது கணவன் இறந்தால் பெண்ணும் அவரோடு சேர்ந்து போறது, தன்னை எரித்து கொள்வதுன்னு இருந்தது. ஆனால் தந்தை சொல்றார், இல்லம்மா நீ அப்படி செய்யாதே, நீங்க வந்து போகக்கூடாதுன்னு முச்சக்குந்தர் சொல்றார். அதனால சந்திரபாகா அப்படி போகல. அவ என்ன பண்றா? அவள் அந்த அந்த நாட்டிலேயே இருந்துடுறா. இவர் ஸ்வர்கலோகம் போறார். யாரு? சோபனா. சோபனா அங்க போயிட்டு அவருக்கு மந்தார மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் கிடைக்கிறது. தேவபுரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர். அங்க போய் ராஜ்யம் பிடிக்கணும். அழகிய நகரம் அப்படி இருக்கு, அதாவது செல்வம் கொழிக்கிறது. அவர் இருக்கக்கூடிய மாளிகை அப்படி ஒரு செல்வ செழிப்பு மிக்கதாக இருக்கிறது. தூண்கள், அங்க இருக்கக்கூடிய தூண்கள் பொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. சுவர்கள் எல்லாம் ரத்தனம் பொதிக்கப்பட்டிருக்கு.
கற்கள் ரத்தினமும் ஸ்படிகமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கு. அவரும் வந்து ஆபரணம்லாம் அணிந்து கொண்டு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஜுவலிக்கிறார். கிரீடம் வந்து பொன்னால் செய்யப்பட்ட கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். தலைக்கு மேல் ஒரு வெண்ணிற குடை இருக்கிறதாம். காதுகள்ல வந்து அழகழகான தோடுகள் போட்டிருக்கார். கழுத்தில் மாலைகள் ஹாரமாக இருக்கிறது. கைகளில் தங்க கடகங்களே போட்டிருக்கார். அப்படி இருக்கார். சோபனா அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி அப்ப கந்தர்வர்களும் அப்சரர்களும் வந்து அவருக்கு சேவை செய்கிறார்கள். அப்படியாக அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்ற லக்ஸுரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாக ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. ஸ்வர்கலோக மன்னன் இந்திரன் எப்படி வாழ்வானோ அப்படியான ஒரு வாழ்க்கையாக அவருக்கு இருக்கிறது. அவர் அப்படியே இந்திரன் போலவே காட்சி தருகிறார். அப்ப சோம சர்மா அப்படிங்கிற ஒரு அந்தணர் தீர்த்த யாத்திரை போகிறவர், பில்கிரிமேஜ் தீர்த்த யாத்திரை போறவர் அந்த ஊருக்கு, அந்த தேவபுரம் அப்படின்ற ஊருக்கு போறார், மந்தாரமலை உச்சியில. அங்க போய் அவரை பார்க்கும்பொழுது, ஓ சோபனாவாச்சே இவர், இவர் வந்து முச்சுக்குந்தரின் மருமகனாச்சே, சந்திரபாகாவின் கணவராச்சே அப்படின்னு சொல்லி போய் பேசுறார். அவரை கண்டவுடன் இவனும் வந்து மரியாதை நிமித்தம் அப்படி எழுந்து நின்று வணங்கி, மன்னனாக இருக்கிறான், அப்படி கோலாகலமான மன்னன், ஆனாலும் எழுந்து நின்று அவரை வணங்கி அவரை வந்து உபசரணை எல்லாம் செய்கிறான். அப்ப விசாரிக்கிறான், என்னுடைய மாமனார் எப்படி இருக்கார், நீங்க முச்சகுந்தர், மனைவி சந்திரபாகா எல்லாரையும் பற்றி விசாரிக்கிறார். சொல்றாரு, மிகுந்த சிறப்பாக தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றார். இந்த அந்தனருக்கு ஒரு வியப்பு, நீ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாச்சே, இங்கே உனக்கு எப்படி இது கிட்டியது அப்படின்னு கேக்குறார். மன்னா, இது போன்ற அழகான நகரை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு அழகான நகரம், இதற்கு நீ மன்னனாக இருக்கிறியாயே எப்படி அப்படின்னு கேக்குறார். அப்ப சொல்றார், நான் வந்து அந்த ரமா ஏகாதசியை அனுஷ்டித்ததால் இது கிடைத்தது அப்படின்னு சொல்றார். அப்ப இது வந்து எனக்கு நிரந்தரமாக தெரியவில்லை, எப்போது வேண்டுமானாலும் கைவிட்டு போய்விடுமோன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றார். நீங்க வந்து அந்தணர்களில் சிறந்தவர், பண்டிதர், நீங்கள் சொல்லுங்களேன், இதை வந்து நான் எப்படி நிரந்தரமாக்கிக் கொள்வது அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றார், சோபனா, நீங்கள் கீழே சொல்லும் பொழுது என் சந்திரபாகாவுக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்கும், அவளிடம் போய் சொல்லுங்கள், அவளால் இதை நிரந்தரமாக்க முடியும். ஏன்னா எனக்கு அந்த அளவு புண்ணியம் இல்லை, அவள் வந்து என்னை விட புண்ணியம் அதிகமாக செய்தவள், அவளிடம் போய் சொல்லுங்கள், அவளுக்கு வந்து இதை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள, இப்படி ஒரு ஸ்வர்கலோக வாழ்க்கை கிட்டுவது எப்படி நிரந்தரம்னு அவளுக்கு தெரியும், அவளிடம் போய் சொல்லுங்கள் சொல்றார். இவரும் வந்து ஏற்றுக்கொண்டு அந்தனர், சரி நான் போய் அவளிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். வந்து கூட்டிக் கொண்டு சந்திரபாகாவிடம் சென்று இதெல்லாம் விளக்குகிறார். இப்படியெல்லாம் பார்த்தேன், உன் கணவன் அப்படி இருந்தான் எல்லாம் விளக்குகிறார். அப்ப அவ சொல்றா, என்னை அங்கு அழைத்து போங்களேன், என் கணவனை பார்க்க வேண்டும், நான் இருந்தாரா பாத்தீங்களா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாள். நாங்கள் பிரிந்தவர்களை சேர்த்து வைத்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், என்ன அழைத்து போங்கள் அப்படின்னு சொல்றா. அங்க சரின்னு அவரை அழைச்சு போறார். எங்க போறாருன்னா மந்தாரமலை என் அடிவாரத்துல, இது மந்தாரமலையின் உச்சியில இருக்கிறது இந்த தேவபுரம். ஆனால் இவர் வந்து அங்க வாமதேவர் ஆசிரமம் இருக்கிறது, அங்க போய் மந்தாரமலையின் அருகில் இருக்குது அந்த அடிவாரத்துல, அங்கு அழைத்து சென்று அங்க அழைத்து போகிறார். அங்க வந்து வாமதேவ முனிவர் வந்து மந்திர உபதேசம் பெற்றதாலும் ஏகாதசியை கடைபிடித்ததாலும் சந்திரபாகா ஆன்மீக உடலை பெறுகிறாள். அங்க போன அவன் இறந்தவுடன் அங்கு போனான். ஆனால் இவள் வந்து தன்னுடைய புண்ணிய பலத்தால் இவள் வந்து அந்த மந்திர உபதேசம் பெற்றிருந்தாள், மந்திர ஜபங்கள் செய்கிறாள். அதனால அவளுக்கு வேத மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து அவளை வந்து ஒரு ஆன்மீக உடலை பெற செய்கிறார். இந்த ஆன்மீக லோகங்களுக்கெல்லாம் போகும்போது இந்த மனித உடலாலேயே போக முடியாது, உடலை கொண்டே அங்கு வந்து தனக்கு ஆன்மீக உடல் கிடைக்க வேண்டும். அப்படியாக ஆன்மீக உடல் பெற்று அங்கு செல்கிறாள். அங்க வந்து சந்திரபாகா மகிழ்ச்சியுடன் தன் கணவரிடம் செல்கிறாள். மனைவியை கண்டவுடன் சோபனாவுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, அப்படி ஒரு திருப்தி.
அப்ப சந்திரபாகா அந்த கணவனிடம் சொல்றா, ஓ என் மரியாதைக்குரிய துணைவனே, என் பலன் தரும் வார்த்தைகளை கேளுங்கள், நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் என் தந்தையின் இல்லத்தில் 8 வயது முதல் ஏகாதசியை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்து வந்தேன். அதனால் சேமிக்கப்பட்ட புண்ணியத்தால் உமது ராஜ்யம் நிலைத்து பிரளயம் வரை செழிப்புடன் தொடரட்டும். அதாவது இந்த ராஜ்யம் எப்போது அழியும் அப்படின்னா, பிரளய காலம் வரும் வரை இது அழியாமல் இருக்கும். அப்படியாக என்னுடைய புண்ணியம், சேமிக்கப்பட்ட புண்ணியத்தை எல்லாம் நான் இதற்கு தந்து இதை வந்து நிலைக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக உடலை பெற்ற சந்திரபாகா தன் கணவருடன் மகிழ்ச்சியாக இருந்தாள் அப்படின்றது கதை. ரமா ஏகாதசியின் பலனாக சோபனாவும் தெய்வீக உடலை பெற்று மந்தாரமலை உச்சியில் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஆகையால் ஓ மன்னா, இந்த ரமா ஏகாதசி விருப்பங்களை நிறைவேற்றும் பசுவான காமதேனு அப்படின்ற காமதேனுவுக்கும் அல்லது அந்த சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லலாம். சிந்தாமணி கல்லுங்கிறது வந்து அதை கொண்டு எதை தேய்த்தாலும் அது வந்து தங்கமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டது. சோ அப்படி காமதேனு எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கும், எதை கேட்கிறோமோ அது கொடுக்கும். அப்படியாக இந்த ரமா ஏகாதசி விருப்பங்களை நிறைவேற்றும் அப்படின்னு கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்லிடுறார். அப்ப பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார், ஓ மன்னா, மங்களகரமான ரமா ஏகாதசியின் பெருமைகளை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். இந்த ஏகாதசி விரதத்தை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிப்பவர் சந்தேகமின்றி ஒரு அந்தணரை கொல்லும் பாவத்திலிருந்து விடுபடுவார். அப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் போகும். முக்கியமாக ஏகாதசி அப்படின்றது என்னன்னா பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது சொல்றார். அப்ப கருப்பு நிற பசுக்களும் வெண்ணிற பசுக்களும் வெண்ணிற பாலையை கொடுப்பது போல தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறையில் தோன்றும் இரு ஏகாதசிகளும் அதை அனுஷ்டிப்பவர்களுக்கு முக்தி அளிக்கிறது. அது வந்து வளர்ப்பிறையா தேய்பிறையான்னு வித்தியாசம் கிடையாதான். எப்படிப்பட்ட பசுவாக இருந்தாலும் அது கறக்கும் பால் வெள்ளை தானே, அது போல அப்படின்னு சொல்ற. இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பவர் தன் எல்லா பாவ விளைவுகள் இருந்தும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் பரமபதத்தை ஆனந்தமாக பரமத்தில் ஆனந்தமாக வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்பதாலேயே அத்தனை ஒரு பலன் இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்படிதான் இந்த ஏகாதசி மகாத்மிய கதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்றைக்கு ஒரு சிறப்பு தலைப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சுவாரஸ்யமான தலைப்பு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்றது வந்து பேலன்சிங் ஃபேமிலி அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால்தான் அதை நான் வந்து மொழிபெயர்த்து உங்களுக்கு அந்த டைட்டில் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இவற்றுக்கான சமநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அதை எப்படி பார்க்கலாம்? குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஆன்மீக வாழ்க்கை என்பது என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இரண்டுக்குமான சமநிலை எப்படி பார்க்கலாம், இரண்டுக்குமான தொடர்பு என்ன, அதை வந்து நம்ம எப்படி சமன்படுத்தி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உடல் சம்பந்தப்பட்டது. உடல் தான் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது. அதாவது நமக்கு நாம் யாருக்கு என்ன உறவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம உடலை பேண வேண்டும் நினைக்கிறது எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஆன்மா சம்பந்தப்பட்டது. எல்லாமே ஆன்மாவின் தொடர்புடையது. சரி, இப்ப உடல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பிறப்பு, நம்ம வந்து ஜட உடலை எடுத்து வந்து பிறக்கிறோம். சோ அதுல வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன வர்ணாசிரம தர்மம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது வந்து வர்ணம், ஆசிரமம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு யோசிச்சுக்கோங்க. வர்ணம் அப்படிங்கிறது வந்து நாம் எந்த மாதிரியான பிறப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிறது. பிறக்கும் போதே நமக்கு ஒரு தன்மை இருக்கும், ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து ஒரு சித்திரம் நல்லா வரைகிறவங்களா இருக்கலாம், சமையல் நன்றாக செய்பவர்களாக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு திறமையோடு நம்ம பிறந்திருப்போம். அதுதான் அந்த திறமையை ஒட்டிதான் நமக்கு கடமையும் அமையும்.
இப்ப பலசாலியாக பிறந்திருக்கிறோம்னா கடமை சத்திரியனாக நாட்டை காப்பதுன்னு இருக்கும். புத்தி கூர்மை உள்ளவனாக இருந்தால் அதாவது இந்த வியாபார புத்தி நல்லா இருப்பவனா இருந்தா சூத்ரனாக சாரி வைசியனாக இருந்து வியாபாரம் செய்வானாக இருக்கும். அதே போல இந்த ராஜ்யம் செய்வதற்கான புத்தி அப்படி ஒரு புத்தி இருப்பவனாக ஆட்சி புரிவதற்கான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படியாக பிறந்திருந்தால் அவன் இது சத்திரியனாக அவன் நாட்டையும் ஆழ்வான் அப்படின்னு. அப்புறம் இன்னும் புத்தி கூர்மையாக சில விளக்கங்களை தத்துவங்களையும் பகவத் விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு படிக்கக்கூடிய திறமையும் இருக்கும், எடுத்து சொல்லக்கூடிய திறமையும் இருக்கணும். அதாவது ஓதவும் செய்வான், ஓதுவிக்கவும் செய்வான் அப்படின்ற தன்மை இருப்பவன் பிராமணனாக இருக்கு. அப்படி தன்மை இருந்தால் அவன் பிராமணனாக இருப்பான் அப்படிங்கிறது இந்த மாதிரி. இதுதான் வர்ணம் அப்படிங்கிறது. அப்புறம் நல்ல என்ன செய்தாலும் சேவகத்தன்மை நிறைய இருக்கும், வேலை செய்வதற்கு தயாராக இருப்பான், அவன் சூத்ரன் என்று அழைக்கப்படுகிறான். இப்படியாக வர்ணங்கள் 4. இந்த 4 வர்ணங்களுக்கு 4க்குமே இந்த 4 இருக்கும். எதனாலும் ஆசிரமம் அப்படிங்கிறது. ஆசிரமம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஒரு இடம் ஆசிரமம் அப்படிங்கிறது. ஆனால் இது ஒருவருடைய வாழ்க்கையின் நிலையையும் குறிக்கும். பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறது நம்ம பிறவியிலேந்து அந்த 20 25 வயது இருக்கிறது அது வரைக்கும் உள்ள காலம், அது பிரம்மச்சரியம். அதற்கடுத்து அவன் ஒரு குடும்பத்தை தனக்கு வாங்கிக்கிறான், ஒரு மனைவியை ஏற்றுக்கொள்கிறான், குடும்பத்தை பராமரிக்க தொடங்குகிறான், ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறான். அப்படின்னா கிரகஸ்தன், கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகம்னாலே வீடு, அத வீடு பராமரிக்க தொடங்குவான். இந்த பிரம்மச்சரிய நிலையில அவனுக்குன்னு வீடு இருக்காது. ஒன்றா தந்தையினுடைய வீட்டுல இருப்பான், இல்லைன்னா குருவினுடைய வீட்டுல இருப்பான். அப்படி இருந்து அவன் படித்து கொண்டே இருப்பான். தான் என் ஞானத்தை சம்பாதிக்க கூடிய காலம் இது. யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்க பிராமணனாகவும் இருக்கலாம், சத்திரியனாகவும் இருக்கலாம், வைசியனாகவும் இருக்கலாம், சூத்ரனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பிரம்மச்சரியம் உண்டு. அடுத்த ஸ்டேஜ் கிரகஸ்தனும் எல்லாத்துலயும் உண்டு. பிராமண கிரகஸ்தனாவும் இருக்கலாம், சத்திரிய கிரகஸ்தனா இருக்கலாம், வைசிய கிரகஸ்தனா இருக்கலாம், சூத்ர கிரகஸ்தனா இருக்கலாம். புரியுதா? எந்த வர்ணத்துக்குள்ள அடங்கினாலும் அவனுடைய காலம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு அவன் வந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா யாரா பிறந்தாலும் அந்த எத்தனை நம்முடைய வாழ்நாளோ அத்தனை காலம் நம்ம கழிக்கதான் போகிறோம். அப்படியாக பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், கிரகஸ்த வாழ்க்கை. அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது ரிட்டையர்ட் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, அது அவன் ஒரு ஆக்டிவ் லைஃப் முடிஞ்சு வானப்பிரஸ்தம், வனத்துக்கு போகக்கூடிய காலம் இது. வீட்டோட இருக்கணும் இல்ல, கிரகத்துக்குள்ள இருந்தான் கிரகஸ்தனாக, அப்புறம் வானப்பிரஸ்தன் வனத்துக்கு போயிருவான், அந்த நிலை. அதுக்கு அடுத்தது சந்நியாசம். இதையும் தொடர்ந்து அந்த வானப்பிரஸ்தத்திலையுமே முற்றும் துறந்து வாழக்கூடிய நிலை, அது வானப்பிரஸ்தம். சோ இப்ப இது பகவத்கீதை ஸ்லோகம், இது 3வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் சொல்றது, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ அப்படின்னு. எது அப்படின்னா, எது சிறந்தது? ஸ்ரேயான் அதாவது சிறந்தது எது அப்படின்னா ஸ்வதர்மோ. ஸ்வதர்மம்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமை, அது தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்ததா. ஸ்வதர்மோ ஸ்ரேயான், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. ஏன்னா அத விகுணக அப்படின்னா தவறாக செய்தாலும் பரவாயில்ல, அதை குறையோடு செய்தாலும் பரவாயில்ல, அந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்ற. நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்து, நீ அதை கொஞ்சம் உனக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்ய, அத ஒரு குறையோட தான் செய்ய முடியுதுனாலும் பரவாயில்ல, அதுக்காக எனக்கு அது சரியா செய்ய வராது, சரியா செய்ய வராதுன்னு செய்யாமலே விட்டுறாத அப்படின்னு சொல்றார். அது அப்புறம் பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் அப்படின்னு சொல்றார். அது என்னன்னா பரதர்மாத், இன்னொரு தர்மத்தை எடுத்து என்னோட தர்மம்னு நினைச்சு பண்றதை விட, அதை சரியா பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறத விட, உன்னோடையதை நீ அறகுறையா பண்ணா கூட உன்னோடத பண்ணுன்னு சொல்ற. ஏன் இந்த ஸ்லோகம் அங்க வந்துச்சு அப்படின்னா, அர்ஜுனன் க்ஷத்திரியன், போர் புரியணும். ஆனால் என்ன பண்றான், அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு கருணை காட்டுகிறான்.
அது கருணை காட்டுவது அவனுக்கு அழகல்ல. அவன் வந்து சத்திரியனாகவும் இருக்கிறான், கிரகஸ்தனாகவும் இருக்கிறான். கிரகஸ்தன் அப்படிங்கிறவன் வந்து எல்லா ஆசிரமமுமே அவனில் தான் சார்ந்திருக்கும். பார்க்க போனீங்கன்னா, இப்ப கிரகஸ்தனாக ஒரு தந்தையாக இருந்தா குழந்தையும் பராமரிக்கணும், தன்னுடைய பெற்றோர்களையும் பராமரிக்கணும். அது போக தன்னுடைய குருமார்கள், மடங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதற்கும் அவர்கள் பணம் கொடுத்து, அதற்கும் நன்கொடை அளித்து அவற்றையும் பராமரிக்க வேண்டும். அதுதான் பிரம்மச்சரியம் சரி, வானப்பிரஸ்தமும் சரி, சந்நியாசமும் சரி, மூன்றுமே கிரகஸ்தனை சார்ந்திருக்கிறது. சோ அப்படியாக ஒரு சத்திரிய கிரகஸ்தனாக அர்ஜுனன் இருக்கிறான் இல்லையா? சத்திரியன் அவன் வந்து சத்திரிய குலத்துல இருக்கான், கிரகஸ்தனா இருக்கான். அப்ப அவனுக்கு எப்படி கடமை இருக்கிறது? அதை விட்டுட்டு இல்ல நான் வந்து அனைவரையும் விட்டு கொடுத்து நான் வந்து போர் புரியாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்றது அவனுடைய மற்ற மற்ற அதாவது சந்நியாசம் பேசுகிறான் இப்ப. அது வந்து அவனுடைய ஆசிரமத்திற்கு அது அழகல்ல. அந்த வயசுல அவன் அதை பேசக்கூடாது. அவனுடைய ஆசிரமம் இப்ப கிரகஸ்த ஆசிரமம், அதற்கு தகுந்ததை தான் அவன் பேசணும். ஆனா அவன் வந்து சந்நியாசம் பேசுகிறான், அது தவறு. அதுக்காக சொல்றான், நீ சந்நியாசத்தை முழுமையாக செய்தாலும் அத நோ ஒன் வில் அப்ரிஷியேட். அதை ஒருவரும் பாராட்ட போவதே இல்லை. சந்நியாசம் பண்ண அது என்ன ஆகும் அவனுக்கு? நான் வந்து போர் புரியல அப்படின்னு சொல்லி உங்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால் நான் வெளியேறுகிறேன் போர்க்களத்தை விட்டு அப்படின்னு சொன்னான்னா எல்லாரும் அவன் இரக்கத்தால போனான்னு நினைப்பாங்களா? மாட்டாங்க. அவன் பயந்து ஓடிட்டான்னு சொல்லுவாங்க, பரிகாசம் தான் பண்ணுவாங்க. அதைதான் வந்து கிருஷ்ணர் எடுத்து சொல்றார். நீ வந்து இரக்கத்தால் போனன்னு யாராவது நினைப்பாங்களா? இல்ல. நீ நீ அந்த போரில் ஒன்னால் வந்து நிற்க முடியவில்லை, பயந்து ஓடிவிட்டாய், புறமுதுகு காட்டி ஓடிவிட்டாய் நினைப்பாங்க. அதை விட ஒரு துக்கம் உனக்கு வேண்டுமா அர்ஜுனா அப்படின்னு தான் கேக்குறார். அது போல பரதர்மாத்து இன்னொரு ஆசிரமக்காரங்களுக்கு உள்ள தர்மத்தை நீ முழுமையாக பண்ற அப்படின்னு சொன்னாலும் அது அழகல்ல, அது சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்ற. சோ மற்றவர்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக நிறைவாக செய்வது வந்து சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்றார். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய. ஸ்வதர்மே நம்ம தன் கடமையில் ஈடுபடுவதுதான் நிதனமா இருந்தா கூட, அதாவது அழிவு ஏற்படுவதாக இருந்தால் கூட அந்த போர்ல நீ போய் போடு, நீ வந்து இறக்க போறையாக கூட இருக்கலாம் அந்த போர்ல, ஆனாலும் நீ போரிடணும் அப்படின்னு சொல்றார். அதாவது தன் கடமையில் ஈடுபட்டு தன்னையே இழந்தால் கூட அதை அறகுறையா செஞ்சாலும் ஓகேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அந்த கடமையை செய்வதில் நீ அழிவை சந்திப்பாய் என்றால் கூட அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்வதுங்கிறது இருக்கே, பரதர்மோ பயாவகன்னு சொல்றார். பயானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயானகம்னா என்ன? அபாயகரமானது. அதை செய்யாதே, அடுத்தவங்க வேலையை போய் நீ செய்யாத. நம்ம அடுத்தவங்க காரை ஓட்டலாமா சொல்லுங்க? நம்ம காருக்கு தான் நம்ம பழகி இருப்போம் இல்லையா? இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அடுப்ப வந்து ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா அதை போய் பண்ணீங்கன்னா அது அபாயம் இல்லையா? அதை தெரிஞ்சுக்காம நம்மளோடதுதான் நம்ம வந்து பூந்து விளையாடலாம். அடுத்தவங்களோடத வந்து நம்ம ஜாகிரதையா தான் அதோட சொந்தக்காரங்களை வச்சுட்டு தான் அதுல நம்ம அந்த கிச்சன்லயே வேலை பண்ணணும். இல்லைன்னா கண்ணா பின்னான்னு வேலை செஞ்சா அபாயம் தானே. சரியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம். இங்க என்ன சொல்றார்? பரதர்மோ பயாவக, மற்றவர்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து அபாயகரமானது, அதை செய்யாதே அப்படின்னு சொல்ற. ஏன் இந்த அர்ஜுனரின் நிலை இல்லை, அது ஏன் அபாயகரமானது அப்படின்னா, நீ அது செய்யலன்னா என்ன ஆகும்? துரியோதனன் அந்த நியாயமற்ற ஆட்சியை புரிவான். அது மக்களுக்கு நல்லதல்ல, அபாயகரமானது மக்களுக்கு. அந்த மக்களை நீ ரட்சிக்கணும்னா உன்னுடைய கடமையை நீ செய்தாக வேண்டும். நீ கடமையிலிருந்து தவறினால் நாடு திண்டாடும் அப்படின்றத, நாடு அழிவடையும் அப்படிங்கறத சொல்வதற்காக தான் கிருஷ்ணர் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அது போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயம் கடைசியில போறான். அங்க என்ன சொல்றார்? விதிக்கப்பட்ட கடமைகளை கைவிடுவது கூடவே கூடாது. உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையாக இருந்தால் அதை கைவிடவே கூடாது அப்படின்னு சொல்றார். நியதஸ்ய து சந்நியாச கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாக
தாமச பரிகீர்த்திதஹ அப்படின்னு சொல்றார். அதாவது மோகாத் தஸ்ய பரித்யாக, அதாவது மோகத்துல இருந்துகிட்டு எதையோ பரித்தியாகம் பண்ணக்கூடாது. பரித்தியாகம்னா சாக்ரிஃபைஸ் பண்றது. உண்மையான துறவா இருக்கணும். துறவு அப்படிங்கறது வந்து நினைச்சப்ப நீ துறவுக்க முடியாது. நான் வந்து எனக்கு இத்தனை கடமைகளை வைத்துக்கொண்டு நீ துறவுக்கு போகக்கூடாது. அதாவது சில பேர் நினைப்பாங்க பகவத்கீதை படிச்சா துறவு வந்துரும்னு. கிடையவே கிடையாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து துறவை மட்டுமே பிரச்சாரம் பண்ணல, சொல்லல. உன் கடமையை செய், ஆனால் ஒரு துறவு மனப்பான்மையோடு செய்கிறார். கடமையை செய்யுங்கிறார். அதுதான் மோகித்து கொண்டு, மோகம்னா என்ன? கண்ணை மறைக்கிறது மோகம். வேற ஏதோ சிந்தனையில இருக்கும், உண்மை நம் கண்ணுக்கு தெரியவில்லை. மாயை அப்படிங்கிறது நம்ம கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்ப மாயை கண்ணை மறைத்து கொண்டிருக்கிற நேரத்துல துறவு கொள்கிறேன்னு நினைக்காத, தெளிவான சிந்தனையுடன் தான் நீ துறவுக்கு போக வேண்டும். துறவு அப்படிங்கிறது வந்து எதுவுமே வேண்டான்னு உதறிட்டு போறது கிடையாது. எதையுமே உதறிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்ல. அதையும் ஒரு தெளிவோடு சொல்லுவது, தெளிவாக இருக்க வேண்டும். அதான் மோகித்து போய் மாயை கண்ணை மறைக்க துறவு கொள்கிறேன் அப்படிங்கிறது எதுவா அப்படின்னா அது தாமச சந்நியாசமா. நீ சந்நியாசம் போற, ஆனா அது தாமசமானது. தாமசம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, முக்குணங்கள்ல கீழே உள்ளது. அதான் தாமசம், ராஜசம், சத்துவம் அப்படின்னு சொல்றோம். தாமசம் கீழ்நிலை, இக்னோரன்ஸ், அறியாமை. அறியாமைக்கு ஒரு ஒரு இருள் அப்படின்றது, அங்க ஒண்ணுமே தெரியல, முட்டாள்தனம், மூடத்தனம் அப்படிங்கிறது அறியாமை அப்படின்னு. அறியாமைன்னா என்ன? தெரியாம செய்யறது, தெரிஞ்சு முட்டாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தன்மை மூடத்தனம். அது அப்ப அந்த தாமச சந்நியாசமா, முட்டாள்தனமான சந்நியாசமா அது. அப்படியாக தவறான முடிவு ஆகிவிடும் அது. ஆனா அது தவறான முடிவு எடுத்தா என்ன ஆகும்? வருத்தம் கொள்ள வேண்டியவருக்கு அப்புறம் எப்ப பாருக்கும், ஐயோ நம்ம இதை செஞ்சிருக்க வேண்டாமோ, செஞ்சிருக்க வேண்டாமோன்னு தோணும். பொதுவாகவே எந்த காரியமும் ஐயோ இத ஏன்டா செஞ்சோம் அப்படின்னு நினைக்க கூடியதாக இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய எய்மே. இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட, இப்ப என்ன சொல்றது, ஒரு வண்டி வாங்குறீங்க, புது வண்டி. அப்ப அது ரொம்ப பெட்ரோல் குடிக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏன்டா இதை வாங்கணும், ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்னு யோசிக்க தோணுமா இல்லையா? இப்ப ஒரு அரிசியே வாங்கிட்டீங்க, அது சாப்பிடறதுக்கு நல்லாவே இல்லை, குழ குழன்னு வருது. அத வந்து யோசிப்போம்ல, ஐயோ ஏன்டா வாங்கணும், ஏன்டா வாங்கணும், தப்பா வாங்கிட்டோம். யோசிச்சு கரெக்டா யார்ட்டையாவது கேட்டு இந்த ஊருக்கு என்ன அரிசி நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கிறதா நல்லா இருந்திருக்குமா இல்லையா? சோ அது தப்பாகுது. சோ இப்படி அறியாமல் செய்யக்கூடியது தாமசமானது. முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு கொண்டு போய் விடும். அந்த முட்டாள்தனமான முடிவு நம்மை வருத்தத்தை அடைய வைக்கும் இல்லையா? அத இந்த சந்நியாசத்தை பொறுத்தவரை என்ன ஆகும்? வருத்தம் யாருக்கு அப்படின்னா அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் உணர்ந்தால் கூட தான் தேவல. ஆனால் உண்மையில் அப்படி கடமைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஒருத்தன் சந்நியாசம் போனால் என்ன ஆகும்னா அவனை சார்ந்தவர்கள் தான் துன்பப்படுவர் இல்லையா? குடும்பம் வந்து அவனை நம்பி இருக்கும்போது அவன் சந்நியாசம் போறேன்னு சொன்னா தவிப்பது யார்? அவனுடைய குடும்பம். அந்த குடும்பம் அதனால என்ன ஆகும்? அந்த சமூகத்திற்கு பாரமாக வந்துவிடும். அந்த சமுதாயத்திற்கு பாரமாக வந்துரும். அது மற்றவர்களையும் பாதிக்கும். இப்ப ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுடைய அண்ணா வீட்லயோ அக்கா வீட்லயோ இந்த குழந்தைங்க போய் இருக்காங்க, அவங்கதான் கதின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவுதான் இருக்குன்னா இப்படி ஒரு குடும்பத்தையும் சேர்த்து பராமரிக்கணும்னா அவங்களுக்கு அது பாதிப்பு தானே. கஷ்டம். இன்னும் ஒருவருக்கு பாரமாக இவனுடைய குடும்பம் இருந்து விடுகிறது. சோ அப்ப இந்த தேவையற்ற துறவு, முட்டாள்தனமான துறவு தவறு. கடமை இருக்கும் பொழுது துறவு பூணுவது தவறு அப்படிங்கறது சொல்றாங்க. இது அதனால்தான் இது வந்து தவறான முடிவு அப்படின்னு சொல்ற. உன் செயல் அடுத்தவரை பாதிக்காதவரை தவறில்லை உன்னுடைய செயல். ஆனா இப்ப பாருங்க, நம்ம நடைப்பயிற்சி பண்றோம், யோக பயிற்சி பண்றோம் அப்படின்லாம் சொல்றோம், காலையில ஒரு ஸ்பெசிபிக் டைம் வச்சு. அப்ப பண்ணும்போது அது கரெக்டா உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற டைம், உங்க கணவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம், அப்ப போய் நீங்க யோகா பண்றேன்னு உட்கார்ந்தா யாருக்காவது பிடிக்குமா? விட மாட்டாங்க இல்லையா? அப்ப வந்து என்ன விடல விடலன்னு நம்ம சொல்ல முடியாது.
உங்களுக்குன்னு இருக்க கடமைகளை செய்துவிட்டுதான் நமக்காக நாம் செய்யலாம் ஒரு காரியம், கண்டிப்பாக இல்லையா? அது என் சம்பந்தப்பட்டது நானே முடிவு பண்றேன்னு சொல்ல முடியுமா? அதனால் நம்முடைய முடிவு, நாம் இங்க உட்கார்ந்து நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறேன்னு உட்கார்ந்துட்டு உணவுக்காகவும் எனக்கு என்னுடைய சேவைக்காக யாரோ காத்திருக்கிறார்கள் என்றால், நான் இப்போது இங்க உட்கார்ந்து இந்த வகுப்பை எடுக்கிறேன்னா அது என்னுடைய தவறான டெசிஷன். அப்படி தவறான முடிவு முட்டாள்தனமாக நான் செய்யக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டுமோ, என்னை எதிர்பார்த்து என்னுடைய சேவைக்காக நான் சர்வ் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு செய்துவிட்டு தான் நான் வர வேண்டும் இல்லையா? அப்படியாக நான் அதுக்கப்புறம் நான் என்ன வேணா செய்யலாம். என்னை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது அதை தவிக்க விட்டு நான் இன்னொன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சோ அதனாலதான் நம்ம செய்யக்கூடியதை எப்போது செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் தெரியணும். அதை விட்டு நான் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் பேசாதீங்க, நான் நட்ட நடு ஹால்ல தான் உட்காந்து இந்த கிளாஸ கேட்பேன் அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு இருக்கலாம், மத்தவங்க பாடம் படிக்கிற குழந்தை இருக்கலாம், இல்ல வேற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ற உங்க வீட்டுல மத்தவங்க இருக்கலாம், அவங்களுக்கு இந்த சத்தம் போட்டு பேசுறது கஷ்டமா இருக்கும்ல. ஆனா இது தெய்வீகமான விஷயம், யார் காதுல விழுந்தாலும் தவறில்லை. ஆனா சில பேர் இந்த கெக்க பெக்கன்னு சிரிக்கிற அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, ரீல்ஸ். அது எல்லாருக்கும் பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல. நம்முடைய சௌகரியம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அததான் நீங்க சொல்றாங்க, உன்னுடைய சந்நியாசம் உன்னுடைய கடமையில் இருந்து தவறியதாக இருந்தால் உன்னை சார்ந்தவர்களை அது பாதிக்கும் அப்படிங்கிறது. அடுத்தவரை பாதிக்கக்கூடிய எதுவுமே தவறு அப்படின்னு சொல்றாங்க. சோ கிரகஸ்த வாழ்க்கை முக்கியமானது, அதன் கடமைகள் பொறுப்புகள் மிக முக்கியமானது. அதான் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை. சோ இது பார்த்துட்டோம். இப்ப ஆன்மீக வாழ்க்கைக்கு வருவோம். சோ ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? அது எப்படி உடல் ரீதியான கடமையோ அது போல இதுவும் ஒரு பயணம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ஒரு ஆன்மீக பயணம். இது போய்கொண்டே இருக்கும். ஆன்மா சம்பந்தப்பட்ட கடமைகளும் நமக்கு இருக்கு. எப்படி உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் இருக்கோ அது போல இந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட கடமைகளும் நமக்கு இருக்கிறது. அப்படி உடல் ரீதியாக நம்ம குழந்தையாக இருக்கோம், பெரியவங்களா இருக்கோம், அதுவும் ஒரு பயணமாக இருக்கிறது. அதே போல ஆன்மா சம்பந்தப்பட்டதும் ஒரு பயணம் தான். இந்த பயணம் இந்த உடலோடு முடியறது இல்ல, இதுக்கு மேலேயும் தொடர்ந்து போகும். இதுக்கு இது இங்க இருந்து வந்திருக்குது. இன்னும் நம்ம முன்பிறவியில இருந்தே இந்த ஆன்மா நம்ம கூட வந்துட்டு இருக்கு, இப்பயும் நம்மளோட இருக்கு, இதுக்கப்புறமும் தொடர்ந்து போகும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அது இன்னும் லார்ஜ் கேம்பஸ் அதுக்கு, சரியா? அந்த ஒரு குறிக்கோள், அதை நோக்கிய பயணம், அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அப்ப ஆன்ம ரீதியாக கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஆன்ம ஞானத்தை அடைவது. அது ஆன்ம ஞானம்னா என்ன? ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது ஆன்மா பற்றிய அறிவு, பரமாத்மா பற்றிய அறிவு, பிரகிருதி ஜட இயற்கை பற்றிய அறிவு. காலம் அப்படின்னா என்ன? காலம் எப்படி இதை பாதிக்கிறது? காலம் நம்ம மேல ஒரு எஃபெக்ட் கொடுக்குதா இல்லையா? எப்படி அப்படின்னு பாக்கலாம்னா, இப்ப குழந்தையாக இருக்கும்போது நம்ம 5 வயசுல இருந்தோம். அப்ப நம்மளுடைய காலம், இயர் கணக்கு என்ன? 5 வயசு. அப்ப நம்மளுக்கு இருந்த அறிவு இவ்வளவுதான். 50 வயசுக்கு வந்துட்டோம். அப்ப காலம் நமக்கு இப்ப 50 ஆயிருச்சு நம்மளுக்கு. சோ அந்த டைம் பீரியட்ல நம்மளுடைய அறிவு வேற மாதிரி இருக்கு. நம்மளுடைய பக்குவமோ இல்லை என்னவோ அது வேற மாதிரி இருக்கிறது. சோ இப்ப காலம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது, உடல் ரீதியாகவும் கொடுக்கிறது, மன ரீதியாகவும் கொடுக்கிறது. சோ இதான் காலம் தருகிற, ஆன்ம ஞானத்தில் காலம் தருகிற மாற்றம். அடுத்தது பாத்தீங்கன்னா கர்மா, நாம் செய்கிற செயல்கள் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா? இப்ப லைட் போட்டீங்கன்னா வெளிச்சம் இருக்கும், லைட் போடலாம் வெளிச்சம் இருக்காது. சோ ஒரு காரியம் செய்யும் பொழுது அது ஒரு பயனை அளிக்கும், அல்லது ஒரு பாதிப்பை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த ஆன்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயங்களுக்குமான தொடர்பு, அதுதான் ஆன்ம ஞானம். எது? ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, காலம், கர்மா. இந்த 5 விஷயங்களுக்கும் இன்டர்னல் கனெக்ஷன், அதான் அதற்குமான உறவு. இது எல்லாத்துக்கும் பரமாத்மா கனெக்டட்.
ஆன்மா பரமாத்மாக்கு பரமாத்மா கனெக்டடு, ஆன் பரமாத்மா பிரகிருதி கனெக்டட், பரமாத்மா காலத்துக்கு எப்படி கனெக்டட்னா காலத்தை கட்டுப்படுத்துவார், ஆனா காலம் அவரை கட்டுப்படுத்தாது. அவர் காலத்துக்கு உட்பட்டவர் இல்ல. அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நான் 25 வயசுல என்னோட போட்டோ எப்படி இருந்துச்சு, நான் 50 வயசுல என் போட்டோ எப்படி இருக்கு, மாற்றம் இருக்குல்ல. ஆனா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அந்த 25 வயசுல என்ன போட்டோவோ, என்ன மாதிரி பிக்சர் சித்திரம் வரைஞ்சிருக்காங்களோ அதேதான் 100 வயசுலயும் வரைஞ்சிருப்பாங்க. கிருஷ்ணரும் அதே மாதிரிதான் இருப்பார். காலம் அவரை எந்த பாதிப்பும் செய்யாது. அது அப்புறம் அவருக்கு கர்ம பலன் உண்டானா இருக்காது. ஏன்னா அந்த கர்ம பலனுக்கு ஆளுநரே அவர்தான். அவரை ஏன் அது பாதிக்கும்? நமக்கு அந்த பாதிப்பு உண்டு. இப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆன்ம ஞானம். இது ஆன்மீக வாழ்க்கையில நம்ம பயணத்துல என்ன கத்துக்க போறோம்? இப்ப பாருங்க, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் சேர்றீங்க, ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க. இப்ப உங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றாங்கன்னா சிலபஸ் எல்லாமே வருது வெப்சைட்ஸ்ல. நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்தா என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியும். எம்பிஏல 100 டைப் ஆஃப் எம்பிஏ இருக்கு. எந்த எம்பிஏ எடுத்துக்க போறோம், என்ன சிலபஸ் வேணும், என்னென்ன பேப்பர் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அது போல இந்த ஆன்ம ஞானத்துக்கு, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அதான் இது. அப்புறம் கர்மயோகம், அதுல என்ன வருது, இந்த ஆன்ம ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் புத்தி கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு புத்தி வந்துருச்சு. ஆன்ம ஞானம் புத்தியில கொண்டு போய் போட்டோம். இந்த புத்தியை பயன்படுத்தி நம்ம காரியம் பண்ணணும். புத்தியோட தானே காரியம் பண்ணணும். இப்ப டெய்லரிங் பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம படிச்சிருந்தாதான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா எதையும் ஓட்ட முடியுமா? ஒரு ட்ரெஸ் தைக்க முடியுமா? நம்மளால முடியாது. அதுக்கு படிச்சிருக்க எக்ஸ்பர்ட் இருக்கணும். எம்ப்ராய்டரி பண்ணணுமா? தெரிஞ்சிருக்கணும். சோ அது போல புத்தியில் ஞானம் ஏறிவிட்டால் காரியம் செய்ய முடியும். அதை கொண்டுதான் நம்ம காரியம் செய்யணும். அது போல இந்த ஆன்ம ஞானமானது புத்திக்கு போயிருச்சுன்னா அந்த புத்தியை கொண்டு நம்ம கர்மயோகம் செய்யணும். சரியா? அந்த கர்மயோகம் செய்வது சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம்னு இருக்கு ரெண்டு. சகாமம் அப்படின்னா ஒரு ஆசை வைத்துதான் செய்கிறோம். ஆனால் தவறாக இல்லை. அது எப்படின்னா ஆசை சாஸ்திரங்களுக்கு உட்பட்டவையத்தான் நம்ம ஆசைப்படுறோம். தர்மத்துக்கு உட்பட்டவையதான் ஆசைப்படுறோம். இப்ப நம்முடைய ஆசை நம்முடைய ராஜ்யம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு ஆன்ம அறிவு வர வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படிலாம் நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த ஆசை அது சகாம கர்மம், சகாம கர்மயோகம். அதற்காக நாம் ஒரு உழைப்பு உழைக்கிறோம் அப்படின்னா அது சகாம கர்மயோகம். அப்புறம் நிஷ்காம கர்மயோகம் இருக்கு. காமமே இல்லாம, ஆசையே இல்லாம இருக்கோம் அப்படிங்கறத விட அந்த பலன்களை பகவானுக்கு அர்ப்பணமாக கொடுக்கறது, அதுதான் நிஷ்காம கர்மயோகம். இதுல எனக்கு நீ ஒரு பலன் கூட கொடுக்குறியா, அந்த பலன் எனக்கு வேண்டாம். இப்ப அதை எப்படி நம்ம துறக்க முடியும்? பலனை எப்படி துறக்கிறது? பலன் வரதானே செய்யும். நீங்க ஒன்று என்ன சொல்றது, இப்போ ஒரு நெருப்பு படுது அப்படின்னா பொக்குளிக்கதான் செய்யும். அதுல இருந்து எப்படி விடுபடுறது? இப்போ ஒரு நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னா புண்ணியம் வரதான் செய்யும். அதுல இருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா அந்த புண்ணியத்தை பகவானுக்கு அர்ப்பணமாக கொடுத்து விடுவது. எனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, இரண்டிலும் நம் சமமாக இருந்து விடுகிறேன். நான் இதுல வந்தா ரொம்ப குதூகலமாக இருப்பதும், துன்பம் வரும்போது அழுவதும் இல்லாமல் சமமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது நிஷ்காம கர்மயோகமாகிறது. அந்த விளைவுகளை விட்டு கொடுத்து விடுவது, அது அது இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு இந்த காரியத்தை நான் செய்யணும், அந்த அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து நான் செய்யக்கூடாது அப்படிங்கறது. அடுத்தது இந்த புத்தியை கொண்டு பகவான் நம்ம டார்கெட்டை இப்பதான் இத்தனையும் அறிந்து கொண்டவுடன் நம்முடைய டெஸ்டினேஷன் நம்ம பிக்ஸ் பண்றோம். அதுக்கு தகுந்த டிக்கெட் போய் வாங்குறோம் ட்ரெயின்ல, எந்த ஊருக்கு போகணும்னு. அது போல நம்மளோட என்ன நோக்கத்தை, நம்முடைய இறுதி குறிக்கோளை நாம் இப்ப நிலைநாட்டுகிறோம், உறுதி பண்றோம். அதுக்கப்புறம் அதை நோக்கிய பயணமாக நமக்கு இருக்கும். அதான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இதுலயே போனா இத நம்ம
எதை வந்து அந்த பலனை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். எப்படி கைவிடுவது அந்த பலனை எதிர்பார்க்காமல் அப்படின்னா, சமமாக பார்த்து பகவான் திருவடிக்கே அதை சமர்ப்பணமாக நினைக்கும் பொழுது அந்த பலன்களை நாம் கைவிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது கடமைகள் அடங்கியது இல்லையா? அதுல வந்து எவ்வளவு தூரம் இந்த கடமைகளை நாம் சுமந்து கொண்டே போகலாம். அதுக்குதான் வானப்பிரஸ்தம்னு ஒண்ணு இருக்கு, ரிட்டையர்மெண்ட்னு. நீங்க தொடர்ந்து சுமந்து கொண்டே போக முடியாது. ஒரு ஒரு நிலையில் அதை இறக்கி வைத்து விட்டு ஆன்மீக சுமையை சுமக்க தொடங்கிடணும் இல்லையா? சோ அப்ப இந்த சுமை அப்படிங்கறது தான் இந்த வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டு போவது. இது ரெண்டுக்கும் தான் பேலன்ஸ் வேணும். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக வாழ்க்கைனா என்ன பார்த்துட்டோம். இப்ப இந்த இந்த கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சுமை, கடமைகள், பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில இருக்கு. இதை எப்ப கீழே இறக்கி வைக்கலாம்? வானப்பிரஸ்த ஸ்டேஜ் வந்தோன்னு பண்ணிடணும். அதை விட்டுட்டு அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க, கால வரையறை. அந்த காலத்துக்குள்ள நம்முடைய கடமைகளை வந்து முடித்து விட்டு வெளியேற விட வேண்டும். அதுதான் வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு வருவது. அதாவது மற்ற மூவரையும் சுமக்க வேண்டிய நிலை வருகிறது இல்லையா? கிரகஸ்த வாழ்க்கையில ஒரு நிலை வந்தோடனே அந்த பிரம்மச்சரியர்களையும் கொண்டு வந்து கிரகஸ்த வாழ்க்கையில் வைத்து விட்டு நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து பதவியை விட்டு கொடுத்து கீழே இறங்கிடணும். அப்ப அந்த வானப்பிரஸ்தம் போயிடணும். அப்ப நம்ம கடமைகள் அந்த சுமையை குறைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது வந்து இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்தும். ஏன்னா வீடை விட்டு போயிட்டோம், வீடுங்கிற சுகத்துல இருந்தோம், இப்ப வந்து காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி போயிடுறோம் இல்லையா? அந்த சுகத்தை விட்டு விட்டு வந்துடுறோம். அப்ப இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்தும். சந்நியாச வாழ்க்கை எதற்கு தயார்படுத்தும்? இறப்புக்கு நம்மை தயார்படுத்தும். அந்த தவம், ஏன்னா பகவானை நினைக்கணுமே இறுதியில. அப்பதானே பகவத் திருவடியை அடைய முடியும். அப்ப இந்த சந்நியாச வாழ்க்கை நம்மளுக்கு வந்து பகவானை தியானம் செய்வதற்கான ஒரு ஒரு தயார்படுத்தி கொள்ள உதவுகிறது. அடுத்த நிலைக்கு நாம் போவதற்கு. அதுக்காக ட்ரைனிங் அப்பதான் ஆரம்பிக்கணும்னு இல்ல, முதலியே பிரம்மச்சரியத்துல இருந்தே ட்ரெயின் ஆயிருக்கணும். ஆனால் இப்படியாக பகவானை நினைக்கணுங்கிறத அப்பவே நம்மளுக்கு தெரியணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துக்கொண்டே வருகிறோம். நிறைய பண்ணி 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 எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ்ல நல்ல ரிட்டையர்மெண்ட்ல புரிஞ்சுக்கிறோம். சந்நியாசம்னா எப்படி இருக்கும், சந்நியாசத்துக்கு எப்படி இருக்கணும்னு இதுல புரிஞ்சுக்கிறோம். சந்நியாசத்துக்கு வந்த உடனே இறப்புக்கு எப்படி நம்ம ஒரு எளிமையா போயிடலாம், ஸ்மூதா இருக்கணும் நம்ம இறப்புங்கிறத தயார்படுத்தக்கூடியதுதான் சந்நியாச நிலை. அதான் வந்து இதுதான் நம்மளை தயார்படுத்துகிறது. ஆனால் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில என்ன ஆகுது? இறக்கும் தருவாய் வரை நமக்கு கடமை குறைவதில்லை. அப்படிதான் உங்க மனசு எல்லார் மைண்ட் வாய்ஸும் அததான் சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது. என்னது? இறக்கும் தருவாய் வரைக்கும் நமக்கு கடமைகள் இருக்கதானே செய்யுது. நீங்க சொல்ற மாதிரி எப்படி கரெக்டா இந்த நேரத்துல அந்த கடமையை விட்டு இந்த கடமைக்கு வர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா, கடமைகளும் குறைவதில்லை. ஏன் கடமைகள் குறைவதில்லை? ஆசைகளும் குறைவதில்லை. அப்புறம் துறவு அதனால் தான் வருவதில்லை. துறவு பண்ண முடியறதில்லை, ஏன்னா ஆசைகள் இருக்கு. குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்காக செகண்ட் இன்னிங்ஸ் பண்றோம், அந்த பேரம் பேத்திய வளர்க்குறோம் அப்படின்னு போயிடுறோம். நம்ம வந்து வானப்பிரஸ்தத்துக்கே போறது இல்ல, டபுள் இன்னிங்ஸ் விளையாடுறோம் கிரகஸ்த வாழ்க்கையில. அதாவது அதனால குடும்ப வாழ்க்கையின் காரணமாக ஆன்மீக வாழ்க்கையை விட்டுறணுமா அப்படின்னா, அதனால என்னவாகும் அப்படின்னு பார்க்கணும். ஆன்மாவின் மேல் அக்கறை இல்லாதவர்களாகி விடுவோம். அப்படி வந்து இந்த கிரகஸ்த வாழ்க்கையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு இதுதான் கடமை கடமை கடமைன்னு நினைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆன்மாவை கைவிட்டவர்களாகி விடுவோம். ஆன்மாவுக்கு நம்மை விட்டா யாரு இருக்கா? அங்கேயாவது இந்த உடலை பராமரிப்பதற்கு அந்த உடலில் பிறந்த மற்றவர்களாவது இருக்கிறார்கள். அடுத்த உடலைத்தான் நம்ம பாதுகாக்க போயிட்டு இருக்கோம், கடமை கடமைன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மா நம்மை மட்டுமே நம்பி இருக்கிறது. அதற்கான கடமையை நாம் தான் செய்ய வேண்டும். அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்காக குடும்ப வாழ்க்கையை விட்டுறதா, குடும்ப வாழ்க்கைக்காக ஆன்மீக வாழ்க்கையை விட்டுறதா அப்படின்னு 2 கேள்விகளை நாம இப்ப மனதுல கொண்டு வர்றோம்.
இப்ப ஆன்மீக குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு பார்த்தோம், அதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஆன்மீக வாழ்க்கைனா என்னன்னு பார்த்தோம், அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். இப்ப இரண்டும், இதற்காக அதை விடுவதா, அதற்காக இதை விடுவதான்றது நம்மளுடைய கடைசி கேள்வியாக இப்ப நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப குடும்ப வாழ்க்கையை முன்னிட்டு நம்ம ஆன்மீக வாழ்க்கையை கைவிட்டோம். குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்பம் குடும்பம் குடும்பம்னே இருந்துட்டோம், கடமை கடமைன்னு ஆன்மீக பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னா ஆன்மாவை கைவிட்டவர்கள் ஆகி விடுவோம். ஆன்மா பாவம், அதுக்கு நம்ம தான் உழைக்கணும், அது நம்ம பண்ணல. இன்னொன்னு, ஆன்மீக வாழ்க்கையை முன்னிட்டு அதுக்கு போறோம்னு சொல்லி இங்க குடும்ப வாழ்க்கையை விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? குடும்பத்தை தவிக்க விட்டவர்கள் ஆகும். உறவும் சரி, உறவை இழப்போம். அந்த இடத்துல நம்ம மேல, அவங்களுக்கு நம்ம மேல இருக்க ஆர்வம் போயிடும், அன்பு போயிடும். நமக்கு என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு தோணிடும். சரியான வழிகாட்டுதலை கொடுக்க மாட்டோம், சரியான உதாரணமாக நாம் இருக்க மாட்டோம். அதுவும் தவறு. அப்ப ஆன்மீக வாழ்க்கையில போய் நம்ம வீர நடை போட்டு நம்ம பெரியவங்களா இருந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் அங்கு சின்ன பின்னமாகிறது அப்படின்றது. சோ சமநிலை வர வேண்டுமே, என்ன பண்றது அப்படின்னா பகவத் பக்தியோடையே கடமையாற்ற வேண்டும். நம்ம இங்க கடமை, இவங்களுக்கு உழைக்கலாம், உழைக்கணும், இவர்களுக்கு கடைசி வரை நாம் உழைக்கணுங்கிற ஒரு கடமை இருந்து விடுகிறது, வருது, அதை தவிர்க்க முடியல. அது இங்க பாருங்க, எப்போதுமே ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்ட், அதெல்லாம் கனவு வாழ்க்கை மாதிரி, ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி இருக்கும். ஆனா அதுல எவ்வளவு தூரம் பிராக்டிக்கல் அப்படின்றத நம்ம எடுத்து பாத்துக்கணும். அப்பதான் பேலன்ஸ் கிடைக்கும். சோ அப்ப அதை பார்க்கும்போது அந்த கடமைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில, வாழ்க்கை முறையில நம்மளால அந்த கடமைகளை இன்னும் விட முடியாத நிலைமை அப்படின்னா, இல்லாதது ஒன்றை ஆச்சாரியர்கள் சொல்லுவதே இல்லை. அதனால என்ன சாத்தியமான ஒரு உபாயம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதுதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ காண்டிபத்தை எடுத்து போரிடு, எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படின்னு தான் சொல்றார். இந்த கடமையை ஆற்று, அதை என்னை ஸ்மரணம் பண்ணிக்கொண்டே பண்ணு அப்படிங்கிறார். எனக்கு அர்ப்பணமாக அந்த காரியத்தை பண்ணுன்னு. அது போல பகவத் பக்தியோடவே கடமை ஆற்ற வேண்டும், நம்பர் 1. அடுத்தது, பகவானை நடுநாயகமாக கொண்டு கடமையாற்ற வேண்டும். அதாவது அவருக்காக எல்லாம் செய்வது. இப்ப நமக்கு இப்ப இந்த கிளாஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இத பேஸ் பண்ணி உங்களோட மத்த கடமைகளை முடித்து விட்டு வருவது, அதான் சென்டர் நம்மளுக்கு. இதை எப்படி நம்ம நிறைவேற்றலாம்? இப்ப பாருங்க, உங்களுக்கு வேற ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் வருது, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னா வீட்டுல எப்படி நம்ம காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போறோம், அது போல இதுவும் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயமும் பக்தி விஷயமும், நாம செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகளும் முக்கியமானது என்று நினைத்து அதற்காக, அது எப்ப சாத்தியமாகும்? பகவானை நடுநாயகமாக கொண்டு இவற்றையெல்லாம் சுத்தியே இருக்க காரியமா வச்சுக்கணும். மத்த கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடமைகளை இதை சுற்றியே வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்புறம் இதை எப்படி நாம பிளான் பண்ணலாம் அப்படின்னா, குரு, சாது, சாஸ்திரம் ஆகிய அந்த அவர்களுடைய அறிவுரைகளின் பேர்ல நடந்தோம்னா இது சாத்தியப்படும். இதுக்கு நம்மளா டிசைட் பண்ண முடியாது. நம்மளா டிசைட் பண்றது தவறு. எதையுமே யார்கிட்ட கேட்கணும்? குருவிடம் கேட்கணும். குரு நம்மளுக்கு குருவின் வார்த்தை, சாதுக்களின் அறிவுரை, குருவின் வார்த்தைகள் நம்மளோடது பல புஸ்தகங்கள்லயும் இருக்கும். இப்ப பிரபுபாதர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு அவரை நேரடியாக நாம் அவரோட பேச முடியறது இல்ல. ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவராகவே ஜீவன் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அவற்றை கொண்டு நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் பக்தர்கள், சாதுக்கள், மூத்த பக்தர்கள் இருக்காங்க, பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பக்தியை. அப்படின்றப்ப அவர்களிடம் நம்முடைய சந்தேகங்களை கேட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம திட்டமிடுவதற்கு அவர்களிடம் அறிவுரை கேட்கலாம். அது அப்புறம் சாஸ்திரங்களையும் சில வழிமுறைகள், அதுவும் நாம சாஸ்திரத்தை அணுகுவதை விட நம்முடைய மூத்த பக்தர்களின் உதவியோடு சாஸ்திரங்களை அணுக வேண்டும் அப்படிங்கிறது. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், பிரபுபாதரோட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நான் டிடி வர்ஷிப் மேனுவல் அப்படின்னு ஒண்ணு, அதாவது விக்கிரக வழிபாட்டுக்கான ஒரு மேனுவல், என்ன சொல்றது, செய்முறை விளக்கம்
அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இங்கிலீஷ்ல இருந்த ஒன்றை தமிழ்ல மொழிபெயர்த்தோம். ஒரு ஒரு நான் 3-4 வருஷம் முன்னாடி அந்த ஹோல் இதுவும் நான் வந்து மொழிபெயர்த்து கொடுத்தேன், எழுதி கொடுத்தேன். அப்ப படிக்கிறப்ப அதுல ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் இன்னும் எனக்கு எப்பவுமே அந்த மனசுல நிக்கும். அதுல வந்து சீடர் அவர் பிரபுபாதர் இனிஷியல் காலங்கள்ல வந்து அவர் நிறைய வெளிநாட்டு அனுபவங்கள், வெளிநாட்டு நினைவுகள் நிறைய வரும் அவரோட எழுத்துக்கள்ல. ஏன்னா புதிதாக புதிதாக நிறைய வெளிநாட்டவர்கள் மேற்கத்தியவர்கள் அவருக்கு வந்து சீடராக சேர்ந்தாங்க இல்லையா? அப்படி பல இடங்களையும் கோவில் அமைத்தார் இனிஷியல் காலகட்டத்துல. அப்படி பண்ணி அவர்களை எல்லாம் பயிற்றுவித்தார், ட்ரைனிங் கொடுத்தார் எல்லாருக்கும். அப்படி கொடுக்கும்போது அவர்களோட அந்த காலத்துல எப்படின்னா லெட்டர் பரிமாற்றம் நிறைய இருக்கும். அதை கொண்டுதான் இந்த டிடி வர்ஷிப் அந்த விக்கிரக வழிபாட்டுக்கு அவர் எப்படி வந்து வழிமுறைய நிர்ணயம் பண்ணார், எப்படி நம்மளுக்கெல்லாம் வந்து அவரை ஒரு கைட்லைன் செட் பண்ணார் அப்படிங்கறத இதை படிக்கும் போது தெரிய வரும். அதனால நிறைய லெட்டர்ஸ் வரும் அந்த புக்ல. இதெல்லாம் வந்து இன்னாருக்கு இன்ன காலத்துல பிரபுபாதர் எழுதின லெட்டர்னு தேதியோட வரும். அதுல ஒரு லெட்டர்ல வருது, ஒரு பெண்மணி, ஒரு மாதாஜி, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிறது. அவங்க வந்து அவங்களும் அவரோட கணவரும் ஒரு ஒரு கோவிலை பராமரித்து வருகிறார்கள், அர்ச்சகர்களாக பூஜாரியாக இருக்காங்க. எல்லாம் ஆர்த்தி பண்றது, எல்லா விக்கிரக வழிபாட்டுக்கான அனைத்தும் நல்ல விதத்துல செஞ்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் பிரபுபாதர் ட்ரைனிங் கொடுத்துட்டார். சோ அவர்களுடைய லெட்டர் வருது, நாங்க இந்த மாதிரி நல்லா பண்றோம். அவங்களோட அனுபவத்தை அவங்க இவரோட பகிர்ந்து கொள்வதாகத்தான் இந்த லெட்டர் பரிமாற்றங்கள் இருக்கும். அதுக்கு வந்து பதில் அளிச்சிருப்பாரு, அதுவும் அங்கே அந்த புக்ல இருக்கும். சோ அவற்றையெல்லாம் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம். அப்ப அந்த மாதாஜிக்கு குழந்தை பிறக்கிறது. அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு அவங்களுக்குன்னா, இப்போது உனக்கு குழந்தை பிறந்து விட்டது, நீ இன்னும் வந்து விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீ வந்து உன்னுடைய குழந்தைக்கு ஒரு 3 வருடமோ 4 வருடமோ அதற்கு உண்டான ஒரு அட்டென்ஷன் நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதற்கான அத கவனிப்பை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விக்கிரகங்களை கவனித்துக் கொள்ள, கிருஷ்ணரை கவனித்துக் கொள்ள மற்றவர்கள் கூட வர முடியும். உன்னுடைய குழந்தையை கவனித்துக் கொள்ள நீதான் இருக்கிறாய். உன்னை நீ எத்தனை பேர் அங்க செட் பண்ணிட்டு உனக்கு வந்து நான் கிருஷ்ண பக்தி எனக்கு செஞ்சிடணும், நான் விட்டுறக்கூடாது, இந்த விக்கிரக வழிபாடு எனக்கே கிடைக்கணும் நீ வந்தனா நீ வந்து உன் குழந்தையை இழப்பாய். அதை வந்து சரிவர உன்னால் வளர்க்க முடியாது. அதனால் ஒரு தாயினுடைய பராமரிப்பு இப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தேவை. அதனால நீ வந்து இது கிடைக்கலன்னு நினைக்காத. கிருஷ்ணர் வந்து காத்திருப்பார் உன்னுடைய சேவைக்கு, நீ போய் உன் குழந்தையை கவனின்னு தான் சொல்றார். அது போல குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்றார். அதுதான் சொல்றாங்க, அனுகூலஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ கோப்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்வித சரணாகதி அப்படின்றது. அதாவது 6 வித சரணாகதி பற்றி சொல்றாங்க. அதாவது நமக்கு சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னா, என்னால முடியாது, நீதான் கதி அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. சரணம் அடைவது பகவானை எந்த விதத்துல அப்படின்னா, அனுகூலமானவற்றை ஏற்கணும். பகவானுக்கு எது பிடிக்குமோ, ஃபேவரபிள், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபேவரைட் அப்படின்னு சொல்றோம்ல, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம உடனே ஏத்துப்போம், அவங்க சொல்ற விஷயங்களை ஏத்துப்போம். அது போல பகவானுக்கு அனுகூலமானதை ஏற்பது ஒரு வித சரணாகதி. அப்புறம் பிராதிகூல்யமானவற்றை நிராகரிப்பது, அவருக்கு எது வந்து பிடிக்காதோ அதை வந்து நிராகரிப்பது. இதை வந்து பகவான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா அதை நிராகரிப்பதும் சரணாகதி. அப்பா நீ சொன்னதை நான் கேட்கிறேன், உனக்கு இது பிடிக்கலையா, நான் அதை பண்ண மாட்டேன். இப்ப டீச்சர் ஒபே பண்ணணும்ல, டீச்சர் சொல்றாங்க ஸ்கூல்ல வந்து நீ கத்திட்டு நான் பேசும்போது நீ பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கடைபிடிக்கணும், அவங்களுக்கு அடி பண்ணியணும். அது அவங்களுக்கு சரணம் பண்ணி சரணாகதி பண்ணாதான் நமக்கு படிப்பு வரும். அங்க டீச்சர் சொல்றது நம்ம கேட்கணும். அது போல இங்க பகவான் வந்து எது பிராத்திகூல்யமோ, தப்பு அப்படின்னு சொல்றாரோ, இது சரியில்லை அப்படின்னு சொல்றாரோ அதை நிராகரிக்கணும். அதுவும் சரணாகதி தான். அவர் சொல்றதை நம்ம கேட்கிற ஒபீடியன்ஸ் தான் அது. அப்புறம்
ரக்ஷிஷ்யதி விஸ்வாசம். எதுல விஸ்வாசம் இருக்கணும்? விஸ்வாசம்னா நம்பிக்கை, திடமான நம்பிக்கை எதுல இருக்கணும்? அவனே பாதுகாப்பு அப்படிங்கிறதுல. ரக்ஷிஷ்யதி விஸ்வாசம் அதுல இருக்கணும். அப்புறம் கோப்திருத்வே அப்படின்னா அவனே நமக்கு ரக்ஷகன், அவனே நமக்கு பராமரிப்பவன். யாரு? தந்தையாக, கார்டியனா சொல்றோம் இல்லையா? தந்தையாக, தாயாக, அரசனாக, நண்பனாக, குருவாக எல்லாமாக அவனே இருக்கிறான். கோப்திருத்வே வரணம் அப்படின்றது. அப்புறம் ததா மேலும் அதை ஏற்பது, நீயே எனக்கு எல்லாம் அப்படின்னு. அப்பதானே நம்ம அவங்க சொல்றதை கேட்போம். நண்பனாக ஏற்கணும் அப்படின்னு. நண்பன் ஒருத்தர் இருந்தா அவன் சொல்றது நம்ம கேட்போம்ல. இப்ப சில விஷயங்கள் நம்ம குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா அவனுக்கு நண்பனா இருக்க வேண்டிய, என்னடா இவன் இப்படி பண்றான், இதுக்கு போகாதன்னா கேட்கவே மாட்டேங்கிறான்டா, அவன் அடிபட்டுப்பான். இப்ப உங்க பிள்ளை வந்து ஒரு கேம் விளையாட போறது உங்களுக்கு பிடிக்கல, அப்ப நம்மளே நேரம் சொல்லி பாக்குறோம், அது கேட்கல அப்படின்னா நண்பன்கிட்ட சொன்னா கேக்குது இல்ல. சோ அது போல நண்பன் அப்படி, நண்பன் சொன்னா கேட்கிறோம், நண்பனுக்கு அடி பண்ணிக்கிறோம், சரி அவன் சொன்னா சரியா இருக்கும்னு ஏத்துக்கிறோம். அது போல அவரே நமக்கு நண்பனும் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடுன்னு சொல்றோம்ல, அப்படியாக அவரே நமக்கு நண்பனாகவும் குருவாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதை ஏற்பது, அதுவும் ஒரு சரணாகதி. அப்படியாவது அவருக்கு சரணாகதி பண்றது 4வது நிலை. 5வது வந்து ஆத்ம சமர்ப்பணம். என் ஆத்மா, நான் என்ன காரியம் செய்கிறேனோ அதற்கு நீயே உன்னிடம் சரணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஹியூமிலிட்டி, அதாவது கார்பண்யே அப்படிங்கிறது. அதாவது தனக்குன்னு ஒரு ஒரு கர்வம் வைத்துக் கொள்ளாமல் அதை விடுறது. நான் ஒண்ணுமே இல்லை. அதான் நான் அந்த ஆழ்வார் கதையில ஒரு நாள் சொன்னேன் பாத்தீங்களா? அதாவது அவர் சொல்றாராம், புஷ்ப கைங்கரியம் தான் எனக்கு பண்ண தெரியும், நான் பெரிய பண்டிதன் இல்லையே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாராம். அப்ப வந்து பகவான் என்ன சொல்றாராம், ஓ புஷ்ப கைங்கரியம் நீ பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆஹ் அதையும் நான் தானே உனக்கு சொல்லி, நான் என்னால் தானே அதையும் நீ செய்கிறாய்ன்னு சொல்றாராம். அப்ப எந்த கைங்கரியம், நம்ம எந்த சேவை செய்தாலும் எனக்கு இது வரும், எனக்கு பூக்கட்ட வரும், நான் பண்றேன், எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வரும், எனக்கு வந்து மொழி அறிவு நிறைய, அதனால நான் எழுதுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறதெல்லாம் என்னுடைய அகங்காரம். அவனுடைய உதவி இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. என்னால் புரிய வைக்க முடியும், என்னால் பேச முடியும், நான் பெரிய பேச்சாளன் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து எம்மாத்திரம். அது அது எவ்வளவு தூரம் உண்மை? கிடையவே கிடையாது. அவருடைய உதவி இல்லை என்றால், அவருடைய அருள் இல்லை என்றால், அவர் தான் நம்மை செய்விக்கிறார். அதை அவர் செய்விக்கிறாருங்கிறத நம்ம உணரல அப்படின்னா நாம் தவறு செய்கிறோம்னு அர்த்தம். இதுவும் அவரால் தான் நடக்கிறதுங்கிறத நம்ம உணரணும். அவர் கொடுக்கிற வாய்ப்பு. அது அது அவர் தான் நம்மை பேச வைக்கிறார், அவர் தான் நம்மை எழுத வைக்கிறார். இந்த கைங்கரியங்கள், அதாவது சர்வீஸ், சேவா அப்படின்னு சொல்றோம்ல, அத்தனையுமே பகவான் தான் நம்மை செய்விக்கிறார். நாம என்னமோ பெரிய நம்ம திறமையில செஞ்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது அப்படியாக அதான் வந்து பணிந்து நிற்கணும். நீதான் செய்யற, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீதாங்கிறது சரணாகதி. அந்த பணிவு இருக்குல்ல, பணிஞ்சு போய் அவன் திருவடியை பிடிச்சு நிக்கிறோம் இல்லையா, அது ஒரு சரணாகதி. சோ இப்படியாவது ஷட்வித சரணாகதின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதாவது இதெல்லாம் நான் பண்ண போறேன் சரணாகதின்னு சொல்லிட்டு என் சுற்றத்தையும், குடும்பத்தையும், உறவையும், நட்பையும், சார்ந்தவர்களையும் வெறுப்பேத்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். இப்ப பேலன்ஸுக்கு வர்றோம். என்ன சரணாகதி, என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம பாக்குறோம், இருக்கலாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவற்றையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஓவரா எடுத்து பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதற்கு குடும்பம் வெறுப்படைந்து விடும். என்ன பண்ணணும் அப்ப? அந்த வெறுப்படைய விடக்கூடாது இல்லையா? அதுதானே பேலன்ஸ். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நதி போல கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் வளைஞ்சு 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 கொடுத்து போகணும். முதல்ல அது பண்ணணும். உங்க குடும்பம் உங்களை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு பக்தி செய்யணும். அதை வந்து ரொம்ப ஆழமா செய்யணும். அப்ப பகவான் அருளால அந்த நதிக்கு ஒரு வழி கிடைக்குதுல்ல, அது மாதிரி உங்களுக்கும் வழி கிடைக்கும். அந்த கிடைக்கிற கொஞ்சத்தை கூட ஆழமா செய்யணும் அந்த பக்தியையும். அப்ப உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு வந்து அனுகூலமாகிவிடும். பிராத்திகூல்யமாக இருந்த குடும்பம் அனுகூலமாக மாறும் அப்படிங்கிறது. இந்த வளைந்து கொடுக்க மறுத்தால் என்னாகும்? தேக்கமாக நின்றுவிடும் நீர்.
அப்படி இருக்கக்கூடாது. நதி வந்து வளைந்து கொடுத்து போவதால் தான் அத அப்படி தங்கு தடையில்லாம ஓடுது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை தங்கு தடை இல்லாம போகணும்னா வளைந்து கொடுக்க வேண்டும். அப்படின்றது ஒரு முக்கியமான அஹ் அறிவுரை இங்க நம்ம பார்க்க வேண்டியது. சோ அந்த இறுக்கம் வந்துரும். அப்புறம் உறவுகள்ல வந்து வளைந்து கொடுக்காமல் போனால் அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு இறுக்கம் வரும், ஒரு சண்டை வெறுப்பு எல்லாம் வரும். உம் நம்முடைய செயல்கள், நம்ம நம்ம செய்கிற கொள்கைகள், நம்ம இதற்காக பண்றோம் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் போடுறோம். என்னது நான் சமைக்க மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன், சுவாமிக்கு வச்சுதான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய கண்டிஷன் போடுறோம். நமக்குன்னு ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறோம், நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நமக்குன்னு ஒரு குரு இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மரியாதையை கொடுக்காது. அப்புறம் ஏன்னா ஒரு ஒரு சண்டை போட்டு இதனை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து பிரயோஜனமே இல்லை. நாம் வந்து நமக்கு குரு நிந்தனை தான் சேர்ந்து விடுகிறோம், அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவோம். யாருடைய வழிகாட்டுதலை கேட்டுக்கிட்டு, யாருடைய கைடன்ஸை கேட்டு இவன் இப்படி குட்டிச்சவரா இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி வெறுக்கடிக்கிறானே அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சோ அந்த ஆத்திரத்தை எழுப்பக்கூடிய விஷயங்களே நாம் செய்யக்கூடாது குடும்பத்துல. அப்ப என்ன பண்ணணும்? குடும்பம் என்றாலே வந்து கொடுக்கல் வாங்கல், கிவ் அண்ட் டேக். நம்ம ஒண்ணு கொடுக்கணும், அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. சோ அப்படியாக இந்த குடும்பத்துல ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும்னா ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். இத வந்து நம்ம குடும்பம் ஆன்மீகம் அப்படிங்கறத ரெண்டு வேறு ரதங்களா பார்க்க வேண்டாம். ரெண்டு காரை ஒருத்தர் ஓட்ட முடியுமா? முடியாது. இது என்ன பார்க்கணும்னா ஒரே ரதத்துக்கு உள்ள இரண்டு சக்கரங்களாக பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ரதம், ஒரே ரதம். அந்த ரதத்துக்கு இரண்டு சக்கரங்கள் தான் குடும்பமும் ஆன்மீகமும்னு பார்க்கணும். அப்பதான் அது சேர்ந்து போகும், சைட் பை சைடு. ஒரே ரதத்துக்கான இருவேறு சக்கரங்கள். இப்ப இருவேறு மாடுகளை கட்டிதானே வண்டி போகுது. அப்ப அந்த இரண்டு மாடுகளை கொண்டு சேர்த்தக்கூடிய வண்டியை ஓட்டுபவர் தான் நாம இருக்க வேண்டும். அப்ப வந்து அளவு, உயரம், வேகம் எல்லாமே ஒன்று போல இருக்க வேண்டும். அங்கதான் பேலன்ஸ் வருது. அந்த மாடு ரெண்டும் ஒரே ஹைட்டா இருக்கணும், அப்படிப்பட்ட மாடை தான் சூஸ் பண்ணணும். நீங்க மாட்டு வண்டி பாத்திருக்கீங்களா? ரெண்டும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கும், அப்படியே கொம்பு கூட ஒரே மாதிரி இருக்கும் மாட்டுக்கு. எப்படிதான் இப்படி தேர்ந்தெடுப்பாங்களோ? நான் இது படிக்கும் போதுதான் நான் யோசிச்சேன், எப்படி பேலன்ஸ் வரணும்? ஆன்மீக வாழ்க்கையும் அந்த குடும்ப வாழ்க்கையும் ஒன்னா போனோம்னா ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருந்தாதான் அந்த வண்டிங்கிறது வந்து நல்லா செலுத்த முடியும். அப்படியாக ஜோடி, அந்த மாடு அப்படிங்கிற அந்த ஜோடி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு, அதான் சமமான நிலையில சீராக ரதம் செல்வதற்கு அதுதான் அவசியம். அத பகவத் ஸ்மரணத்தோட தொடர்ந்த ஜபம் செய்து கடமைகளையும் விட்டு கொடுக்காமல் கோவில் சேவையையும் வீட்டு சேவையும் சமமாக செய்து சமமாக செய்யணும். அப்ப எப்படி செய்யறது அப்படின்னா, இப்ப வந்து சில சமயங்கள்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல இரண்டுக்கும் இதையும் பண்ணி அதையும் பண்ணினா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதை வந்து அப்ப நம்ம விட்டு கொடுத்துக்கலாம், கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது, பகவானை கொஞ்சம் விட்டு கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பகவான் நிறைவானவர். நீ போய் தான் அந்த காரியம் செய்யணும்னு இல்ல, மற்றவர்கள் கூட செய்வாங்க. ஆனால் உன் குடும்பத்துக்கு நீதான் செய்தாக வேண்டும். மற்றவர்களால அந்த கடமையை செய்ய முடியாது. நீ இல்ல அப்படின்னா ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒருத்தி தான் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் பக்திக்கு வந்து பல பேர் இருக்காங்க. நீ இல்லைன்னா அங்க 1000 பேர் அந்த சேவையை செஞ்சிருவாங்க. இன்னைக்கு கூட கிளாஸ் இருக்கு பாருங்க, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா எவ்வளவோ பேர் மத்தவங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா என் குடும்பத்துக்கு சமைக்கணும் அப்படின்னா அதுல வேற பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சமைக்க மாட்டாங்க இல்லையா? அது போல பகவான் சேவைக்கு வந்து அவர் நிறைவானவர். அவருக்கு நம்முடைய திருப்திக்காக தான் நாம அவருக்கு போய் சேவை செய்கிறோமே தவிர அவரை நிறைவு பண்றதுக்காக நம்ம போகல. அவர் ஆல்ரெடி நிறைவானவர், ஆத்மாராமன் முழுவதுமாக நிறைவானவர். அவருக்கு நாம செய்து நிறைக்க போறது இல்ல. சோ அது போல நிறைவாக அந்த மனிதர்கள் நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நிறைவாக இருப்பாங்கங்கிற உத்தரவாதம் எனிவே கிடையாது. இருந்தாலும் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு குடும்ப வேலைகளை நிறைவேற்ற வேண்டும். குறையே வைக்கக்கூடாது, குறையே இல்லாமல் அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் தான் செய்ய வேண்டும். அப்ப குறை வைத்தாலும் பகவான் பொறுப்பான், ஆனா இந்த குடும்பம் நமக்கு பொறுக்காது. அந்த இப்படியே அவர்களுக்கு குறைவில்லாமல் செய்ய செய்ய அவர்களும் நம்மை பொறுக்க தொடங்குவார்கள். சரி இருக்கட்டும், நம்ம எல்லாம் பண்ணிட்டாங்களே, அந்த பகவத் சேவைக்கு உள்ள மரியாதையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
கிராஜுவலா, ஓ இதுவும் இவ்வளவு நல்ல விஷயம், இதை வந்து நம்ம அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் குடும்பத்துக்கும் வரும். அப்ப வரப்ப அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தங்கு தடை இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது பக்தி என்னும் ரதத்தை இழுத்து செல்ல தூய மனத்தோடு, பிரார்த்தனையோடு, தூய ஆச்சாரியர்களின் வாழ்க்கையில் காணும் பக்குவம் நமக்கும் வாய்க்க வேணும் என்று நினைத்து அவர்கள் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும், ஆச்சாரியர்கள் வாழ்க்கையை. அதாவது நம் குடும்பமே அப்பதான் நமக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும். அந்த ஆச்சாரியர்கள், அந்த குருவினுடைய அருளும் பகவானுடைய அருளும் வரும் பொழுது கண்டிப்பாக நம் குடும்பம் நமக்கு சாதகமாக மாறும். சாதகமாக இல்லாத நிலையில வந்து இம்பேலன்ஸ் ஏற்படுத்திடக்கூடாது. சாதகமாக இருக்கவங்களையும் ஓவர் டூ பண்ணி கெடுத்துடக்கூடாது, அதுவும் இருக்கு. சரிங்களா? இத வந்து நான் ஓவரா நான் இப்போ ரீசெண்டா ஒண்ணு கேள்விப்பட்டேன். ரொம்பவே போனாங்கன்னா நல்லா இருக்கவங்க கூட வெறுப்பாயிருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. நாம எப்ப வந்து ஒருவரை, இப்ப நம்ம குடும்பத்துல வந்து நம்முடைய இந்த மாதிரி சத்சங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கோவம் வந்து எல்லாமே பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற அந்த சத்சங்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன படிச்சோம், அதனால என்ன பலன் நமக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இவங்க வந்து நீ என்ன பகவத்கீதை சத்சங் போறன்ற, இப்படி கத்துற வீட்டுல என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சோ என்ன பண்ணணும், அவர்களை சொல்வதற்கு முன் நம்முடைய சுத்திகரிப்பு, நம்மளுடைய பியூரிபிகேஷன், தூய்மைப்படுத்திக்கணும். நம்மை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது. நமக்கு எவ்வளவோ அனர்த்தங்கள் இருக்கு. அவற்றை திருத்திக் கொண்டே வர 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 நம்முடைய குடும்பமும் நமக்கு சாதகமாக வரும். ஆன்மீக வாழ்க்கையும் ஏற்றுக்கொண்டு விடும். நம்மளுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் அது கொடுக்கும். அப்பதான் வந்து உள்ளும் புறமுமாக அந்த மாற்றம் தெரிய வேண்டும். போய் நம்ம திலக் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் நல்லா சாரி கட்டிட்டு போறோம், பஞ்சகச்சம் கட்டிட்டு போறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உள்ளேயும் அந்த மாற்றம் வரணும். அதான் நம்ம உள்ளுக்குள்ள மாறினா தானே நம்ம உண்மையான மாற்றம் வெளிப்படும். இல்லைன்னா என்ன ஆயிரும், நம்ம வந்து நடிக்கிறது மாதிரி ஆயிரும். வெளியில மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள நம்ம மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உண்மையான தன்மை வெளிப்பட்டு விடும். எப்பவாவது நம்மளுடைய குட்டு வெளிப்படத்தானே செய்யும். எத்தனை நாளைக்கு நடிக்க முடியாது. அதனால முதலில் நாம் வளைந்து கொடுத்து போக, பின்பு நம்முடைய குடும்பம் சுற்றம் நம்மை புரிந்து கொண்டு நம்மோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிடும். அப்படின்னு அதான் வந்து பிரபுபாதருடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய குறிக்கோள். நீ மட்டும் டிராவல் பண்றது இல்ல, எல்லா ஆச்சாரியர்களும் அதான் சொல்றாங்க. நீ கற்றுக்கொண்டு விட்டால் அதை பயிலவை கற்றுக்கொடுன்னு சொல்றாங்க. அது பிரபுபாதர் ரொம்ப முதல்ல இருந்தே, அதுக்கு குவாலிபிகேஷனே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும். உனக்கு பக்தியை ஏற்றுக்கொண்டு விட்டாயா, அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்ம சரியா நின்னா தானே அவங்க நம்மளை பார்த்து செய்யணும்னு நினைப்பாங்க. நம்ம இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து இங்க சரியான குணம் காட்டல அப்படின்னா நம்ம அங்க போற அந்த அட்டன் பண்ற சத்சங் மேல அவங்களுக்கு மதிப்பு வருமா? நம்ம பண்ற அந்த நாம சங்கீர்த்தனத்து மேலையும் அந்த பகவத்கீதை சத்சங் மேலையும் அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வருமா? நாம நம்மை திருத்திக் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இந்த குடும்பமும் நம்மை தொடர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா. அதாவது நீ மட்டும் பகவத் திருவடி அடைந்தால் பத்தாது, உன்னை சார்ந்தவர்களும் அடைய வேண்டும். அதற்கு பணிவு வேண்டும், பொறுமை வேண்டும், மகா விஸ்வாசம் வேண்டும் பகவான் மேல. இந்த பொறுமையா எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. பகவான் மேல மகா விஸ்வாசம், பெரிய நம்பிக்கை, திடமான நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பொறுமைக்கு அவன் பலனை கொடுப்பான். அதெல்லாம் ஆன்மீக பலன், அதெல்லாம் வேணும். அப்பதான் மற்றவர்களுக்கும் அந்த பக்தியை நம்மால் புகட்ட முடியும். குடும்பத்தை நிராகரிக்காத பகவத் பக்தி, அதுதான் உண்மையான பக்தி தொண்டு. குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு போவது. சரிங்களா? இப்படியா ரொம்ப டைம் எடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எப்படி ஓரளவுக்கு புரிஞ்சுதா? உங்க இன்னையோட தலைப்புக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் இருந்துச்சா அப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். இப்ப நல்லாவே புரிஞ்சுச்சுப்பா. ஆனா அந்த இயற்கை குணம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது உள்ள வந்துருது சில சமயத்துல.
கோபம் வர்றது இதெல்லாம் நம்ம வந்து பக்தியில இருக்கோம்னா கூட சில நேரத்துல அந்த இயற்கை குணம்ங்கிறது பிறவியிலே நம்மளோட உள்ளது. நினைக்கிறோம் நம்ம நிறைய மாறணும் மாறணும், சில நேரம் டக்குன்னு கோவம் வந்துரும். ஆனா ரொம்ப அதுக்குதான் அந்த அந்த சுத்திகரிப்புக்கு தான் எவ்வளவு ஜெபம் பண்ணா அது மாறும் பாருங்க. ஒரு ஒரு இடத்துல தூசி இருக்குன்னு பார்த்தோம்னா துண்டை வச்சு துடைக்கிறோம், போகுது. தொடர்ந்து தொடச்சுக்கிட்டே இருக்கணும். சோ நமக்கு உள்ள அழுக்க நம்ம சரி பண்ணணும்னா எவ்வளவோ ஜெபம் பண்ணி 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 தான் நாள்பட ஆகணும். அது எப்படி பதிவுகள் ஸ்ட்ராங்கா, அதாவது அழுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம துடைக்கணும். அது போல நம்ம மனதுல எவ்வளவு தூரம் அழுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அஹ் ஜபமும் கடவுளினுடைய ஆசையும் வேண்டும். சோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணதான் வேணும். ரிசல்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரமா எதிர்பார்க்க முடியாது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது மீனா. மனசுல ஒரு பெரிய தெளிவு வந்துருச்சு இப்போ. எது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு ஏகாதசி மகிமையே ரொம்ப சூப்பர் மீனா. ஓகேங்க. இந்த சர்வேஷமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணம்மா. மாதாஜி, நீங்க சொன்னீங்க ஆன்மீக வாழ்க்கையும் பௌதிக வாழ்க்கையும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் பகவத்கீதால படிக்கும்போது பிரபுபாதர் வந்து 24வது வயசுல வந்து சன்னியாசம் வாங்கிக்கிட்டாரு. அவரோட குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளிவந்து 24 இல்லையேம்மா, 24 இல்லையே. பிரபுபாதர் 24ல வாங்கல. அவர் வந்து கிரகஸ்தராக இருந்து அவருக்கு ஒரு மகன் இருக்கார், மனைவி எல்லாமே இருக்காரு. அவர் வந்து அபவ் 50யோ 60லயோ தாம்மா சன்னியாசம் எடுத்தார். பிரபுபாதர் வேற யாரையும் சொல்றீங்க? என்னம்மா? சைத்தன்ய மகாபிரபுல சைத்தன்ய மகாபிரபு, கரெக்ட். அவர் வந்து பகவானுடைய அவதாரம்மா. அவரை வந்து மனித வாழ்க்கையோட ஒப்பிட முடியாது. அவங்க பிரபுபாதர் இல்ல, அவங்க சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு, கரெக்ட். சைத்தன்ய மகாபிரபு. ஓகே பிரபு மாதாஜி. மாதாஜி, இப்ப அடுத்தது என்னன்னா, நீங்க சொல்றீங்க நம்ம வந்து இந்த மாதிரி சத்சங்கம் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து நம்மளோட கோவத்தை இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு டக்குனு கோவம் வந்துருது. நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம், ஓகே நம்ம நமக்காக அந்த கோவத்தை படலனாலும் அந்த கிருஷ்ணருக்காக நம்ம வந்து கோவம் படாம இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தாட் வருது. பட் என்ன இருந்தாலும் அந்த கோவம் பட்டுறோம் இல்லைங்களா? சோ அதை எப்படி அவாய்ட் பண்றது மாதிரி? அவாய்ட் பண்றது, அதாவது உணர்வுகள் வரதான் செய்யும். அதாவது கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து பகவானா கொடுக்கறது தான். இது வந்து அதான் நான் சொல்றேன் இல்லையா, நாள்பட செய்ய செய்ய தானே சித்திக்கும். நம்ம மனசுல வந்து இதை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நம்ம வச்சிருக்கோம், ஒரு ஹேபிட் நம்ம கிட்ட இருக்கு. அதை மாற்றணுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு மைண்ட்ல. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்ம ஜபம் பண்ண பண்ண பகவான் அதை தானே கொடுப்பார். அதை வந்து நாம போய் இப்ப தண்ணி இறைக்கும் போது நாம இழுக்கிறோம் தண்ணிய. அந்த மாதிரி நாம வந்து கட்டுப்படுத்தி அந்த கோபத்தை நிறுத்த வேண்டாம், தானா நிக்கும். அந்த அந்த நிலை நமக்கு வரும். அது போக இன்னொன்னு என்ன நீங்க பார்க்கலாம், இது தானா வரும். அது வந்து பெஸ்ட் ஸ்டேஜ். அது கொஞ்சம் நாள்பட வரும், அது வேற. இன்னொன்னு, யாருக்குமே கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் எவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு அளவுகோல். இப்ப வந்து நீங்க ஜபம் பண்ண 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 உங்களுடைய கோபம் உங்களிடம் எத்தனை நேரத்துக்கு ஹையா இருக்கும், எவ்வளவு சீக்கிரமா நீங்க அடங்கிடுறீங்க, எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ரியலைசேஷன் வருது அப்படிங்கறதெல்லாம் கோபத்திற்கான அளவுகோல். நீங்க நிறைய நிறைய சத்சங்கம் வர வர நிறைய விஷயங்கள் கேட்க கேட்க தோணுமா இருக்கும், அப்புறம் வந்து விட்டு போயிடும். தோணாமலே இருக்கணும்னு சொல்ல முடியாது, தோணும். ஒரு கோபம் ஒரு நிமிஷம் வரும், என்னது இது இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா சரி அப்படின்னு மன்னிக்க கூடிய மனமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் உடனடியாக வரும். அல்லது முன்னாடி உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க கோபமா இருந்திருப்பீங்க, இப்ப வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நீங்களே வந்து ரீகன்சைல் ஆயிருவீங்களா இருக்கலாம். அப்படியா கூட பாத்துக்கலாம். உடனே ஒரு சேஞ்ச் இல்லாம ஓவர் நைட் எதுவுமே வராது. கொஞ்சம் குவிக்காலாம் எதிர்பார்க்க முடியாது, கிராஜுவலா வரும். அதுதாங்க மாதாஜி. என்னோட பையனும் வந்து அவங்களும் வந்து ஏகாதசி ஃபாலோ பண்றாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்க 2 பேருமே வந்து கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம், பிரசாதம் தான் சாப்பிடுறோம். நான் டக்குன்னு அவங்க மேல கோவப்படும் போது
இப்போ நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்குள்ள ஓரமா ஏதோ ஒரு ஓரத்துல கிருஷ்ணரோட அருள் இருக்கு அது மாதிரி நினைக்கிறோம் நாங்க. சோ அதே சரி மாதிரி என்னோட பையனுக்குள்ளேயும் கிருஷ்ணரோட அருள் ஏதோ இருக்குன்னு. சோ அவங்களை திட்டும் போது நம்ம வந்து கிருஷ்ணரோட பக்தரை திட்டுறது எவ்வளவு பெரிய மகா பாவம் அப்படின்றது திட்டும்போது எனக்கு தெரியல. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட பையனும் ஒரு கிருஷ்ணர் பக்தரா தான் இருக்கிறதுனால தான் அவன் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியுது. கிருஷ்ணரோட அருள் இருக்கிறதுனால தான் ஃபாலோ பண்ண முடியுது. அப்படி திட்டும்போது அது பெரிய மகா பாவமா மாதாஜி? கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகாதுன்னு சொல்லுவாங்கல்லம்மா. நீங்க பையன் மேலதானே கோபப்படுறீங்க. அது ஏதோ ஒரு நியாயம் உங்க தாய்க்கு தெரியும், அதனாலதான் கோபப்படுறீங்க. அப்படிலாம் உங்களை அப்படியெல்லாம் தண்டிச்சுக்க வேண்டாம். நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். இது மகா பெரும் பாவம்லாம் நினைக்க வேண்டாம். அது கிராஜுவலா மாறும். உங்களுக்கு மனசுல இருக்கு நம்ம கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது. அது பகவான் வந்து அதை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார். அந்த பக்குவத்தை உங்களுக்கு கிராஜுவலா கொடுப்பார். அதுக்காக நீங்க வந்து குற்ற உணர்வுல உங்களை வந்து தண்டிச்சுக்க வேண்டாம். சரிங்க மாதாஜி, ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே. ஆனா இருந்தாக்கு மீனா இப்ப நல்லா மாறி இருக்கும். நல்லாவே மாறி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி வரும். அளவுக்குலாம் இப்ப இல்ல. நல்லா 50% மேல வந்துட்டோம். கண்டிப்பா கரெக்ட். இன்னும் வரணும். உங்க ஏதாவது பேசுற கேக்குறக்காண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகேமா, வேற கேள்விகள் எல்லாம் முடிச்சுக்கலாமாமா? மிக்க நன்றி. கணேஷ் பிரபு வந்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. 5 minutes late நானு. ஹரே கிருஷ்ணா நன்றி பட் பிரபு. இட்ஸ் லவ்லி. I mean class. ஹரே கிருஷ்ணா பிரபு. I'll continue to join. Like I mean I'm there. எஸ் பிரபு, கண்டிப்பா. Thank you very much பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே Thank கிருஷ்ணா. you, Mataji. Hare Thank you, Krishna. ma. Mataji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைய கேள்விகள் இருக்கு.